வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். 17/12/2022 அன்று 9ஆம் வகுப்பிற்கு நடைபெற்ற தமிழக ஊரக திறனாய்வு தேர்வு அப்படிங்கிற ட்ரஸ்ட் எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த எக்ஸாமினுடைய விடைகளுக்கான விரிவான விளக்கத்தை தான் இப்போ பார்க்க போறோம். மேத்தமேட்டிக்ஸ் கணிதம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் a is equal to 1/2, b is equal to 2/3, then a plus b divided by a minus b. a சமம் 1/2, b சமம் 2/3 எனில் a plus b வகுத்தல் a minus b என்ன அப்படின்னு தான் கேள்வி கேட்கறாங்க. இதுக்கான ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ -7 7 6 -6ன்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கேட்கறாங்க, தட் இஸ் ஏவையும் பியையும் கூட்டிக்கணும், அப்புறம் ஏவையும் பியையும் கழிச்சுக்கிட்டு அப்புறம் வந்த விடையை வச்சு வகுத்துக்கணும் அப்படிங்கறத இங்க கொடுத்துருக்காங்க. அதான் இந்த பிராக்கெட் வந்து தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ரைட், இதை நம்ம இப்ப செய்யலாம். சோ அப்ப நான் அதான் எழுதிருக்கேன். தட் இஸ் a plus b a minus b எழுதிட்டேன். சோ இதெல்லாம் நீங்க ஷார்ட்டா டக்கு டக்குன்னு பண்ணிடுங்க. பின்னாடி வந்து உங்களுக்கு அதுக்கான உங்களுக்கு அங்க ரஃப் பேஜ் கொடுத்துருப்பாங்க. சோ அதுல கூட நீங்க போட்டு பார்த்துக்கலாம். சோ பாருங்க, தட் இஸ் a is equal to 1/2. சோ அப்ப a க்கு பதிலா இங்க என்னது 1/2 போடணும். அடுத்து b க்கு 2/3 போடணும். ரைட், இப்போ இது ரெண்டையும் கூட்டணும். இங்க என்ன பண்ணணும், அதே 1/2 தான், அதே 2/3 தான், பட் என்ன பண்ணணும், கழிக்கணும். ரைட், சோ நான் தான் எழுதிட்டேன். இங்க பாருங்க, இது வேற பின்னம், இது வேற பின்னம். ஓகேவா? சோ அப்படி இருக்கும்போது ஏன் வேற பின்னம் சொல்றாங்க, ஏன்னா இதனுடைய பகுதியை பாருங்க, அதாவது கீழ இருக்கக்கூடிய பாதத்தை பாருங்க அப்படின்பாங்க. சோ அது என்னது, இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப வெவ்வேறு இருந்துச்சுன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். சரி, எல்சிஎம் எப்படி எடுப்பீங்க? சோ ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு குண்டல பெருக்கல். குண்டல பெருக்கல்ங்கிறது கீழ இருக்கிறது ரெண்டையுமே பெருக்கிக்கோங்க. ஓகே ரைட், இது குண்டல பெருக்கல். அடுத்து என்னது, குறுக்கு பெருக்கல். குறுக்கு பெருக்கல்னா இந்த 3 கொண்டு போய் இங்க பெருக்கிக்கோங்க, இங்க 2 கொண்டு போய் இங்க பெருக்கிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் பெருக்கிட்டு பொதுவான ஒரு வகுத்தல் கீழ நீங்க போட்டுருங்க. சோ அதே தான் இங்கேயும் பண்ணணும். சோ நான் இப்ப அது பண்ண போறேன் பாருங்க. தட் இஸ் இப்போ என்ன பண்றோம், சோ ஃபர்ஸ்ட் பொதுவான ஒரு வகுத்தல் போட்டாச்சு. சோ இப்போ என்ன பண்ண போறேன், தட் இஸ் பொதுவான ஒரு வகுத்தல் போட்டேன். இப்போ இந்த பிளஸ்ஸால பிரிக்கப்பட்டிருந்தது நான் இப்போ வந்து பொதுவான வகுத்தலா போட்டேன். ஓகே ரைட், ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொன்னேன், சோ 2யும் 3யும் பெருக்கிக்கணும். அப்ப கீழ என்னது 2யும் 3யும் பெருக்கிக்கணும். ரைட், இப்போ மேல என்ன, சோ இங்க இருந்து இங்க குறுக்கு பெருக்கல். குறுக்கு பெருக்கல்னா சோ 1 பெருக்கல் 3. அடுத்து இங்க என்ன கிடைக்கும், தட் இஸ் பிளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. சோ இது 2 கொண்டு போயிட்டு இங்க பெருக்கிக்கோங்க. அப்ப 2 பெருக்கல் 2. சரி, இப்போ என்ன கிடைக்குது நமக்கு, தட் இஸ் 1 3 3 பிளஸ் 2 2 4 கீழ 2 3 6. ஓகே ரைட், அப்ப என்ன கிடைக்குது, 7/6. அப்ப இதுக்கு பதிலாக நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, 7/6 அப்படியே போட்டுக்கோங்க. சோ இங்க போடுறது போல தான் இங்கேயும் செய்யணும். சோ நம்ம இப்ப செய்யலாம். தட் இஸ் இங்க என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் சோ பொது வகுத்தல் போட்டுக்குவீங்க. சோ அப்ப 2யும் 3யும் பெருக்கிக்குவீங்க. அடுத்து இந்த 3 கொண்டு போய் இங்க பெருக்குவீங்க. தட் இஸ் 1 3 3. அடுத்து இந்த 2 கொண்டு போய் இங்க பெருக்குனீங்கன்னா 2 2 4. ஆனா நடுவுல என்ன கிடைக்குது, மைனஸ். அப்போ சோ இது என்ன ஆகுது, தட் இஸ் 3ல -4. அப்ப 3யும் 4யும் கழிக்கணும் தானே, தட் இஸ் -4. அப்புறம் என்ன இருக்கு, 3 இருக்கு. ரைட், அப்ப 4ல 3 போச்சுன்னா 1. இதுல யார் பெருசு, -4 தான் பெருசு. அப்ப -1 கிடைக்கும். ரைட், அப்ப நம்ம என்ன பண்ணணும், சோ இது 2க்கு பதிலாக நம்ம -1 போட்டுக்கிறோம். -1 2 3 6. ஓகே ரைட், அப்ப நம்ம என்ன பண்ணலாம், சோ வகுத்தல் அப்படியே போட்டுட்டு சோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கணும், தட் இஸ் -1/6 அப்படின்னு போட்டுக்கணும். ரைட், இப்போ இங்க பாருங்க 7/6 போட்டாச்சா. இப்போ இங்க என்ன இருக்கு, வகுத்தல் இருக்கு. சரி, இங்க வகுத்தல் இருக்கு. அதே போல இங்க பாருங்க பை அப்படின்ட்டு இங்க ஒரு வகுத்தல் இருக்கு இல்லையா? அப்ப வகுத்தலுக்கு கீழே இங்க ஒரு வகுத்தல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், சோ இங்க போட்டதை நம்ம தலைகீழியால பெருக்கிக்கணும். ரைட், இப்போ என்ன பண்ணணும் நான் சொல்றேன்னா, சோ பெருக்கல் சோ 6/-1 போட்டுக்கணும். அவ்வளவுதான். ரைட், ஏன்னா இப்ப தலைகீழி பண்ணிட்டேன். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், பெருக்கிறோம். இந்த வகுத்தலுக்கு பதிலாக நம்ம பெருக்கல் சிம்பிள் போட்டுட்டு சோ 6/-1 போட்டாச்சு. ஓகே, இப்போ பெருக்கல்ல அடிக்கலாம் இல்லையா, ஒரு 2 பக்கமும் 6 இருக்கிறதுனால அடிச்சிடறோம். ஓகே, அடிச்சிட்டா மிச்சம் இருக்குது, தட் இஸ் 7/-1 தட் இஸ் ஈக்குவல் டு -7. சோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 -7. இதுதான் நம்மளுடைய விடை. Question number 2. A rational number between 1/3 and 5/9. 1/3 மற்றும் 5/9 ஆகியவற்றுக்கு இடையே உள்ள ஒரு விகிதமுறு எண் கேட்கறாங்க. ரைட், இப்போ இங்க ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 4/9 8/9 5/9 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 1/3 தானே கொடுத்துருக்காங்க. சோ அதை நான் எழுதிக்கிறேன். ரைட், இப்போ செகண்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 5/9. சோ அதையும் நான் எழுதிக்கிறேன். ஓகே ரைட், சரி. இப்போ நம்ம என்னது, இதுக்கு இடைப்பட்ட நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், சோ பகுதியை ஒரே போல மாத்தணும். சரியா? அப்ப இத 3ஆல பெருக்கணும்னா எனக்கு என்ன கிடைக்கும், பகுதியில 9 கிடைச்சிரும் தானே. இத 3ஆல பெருக்கணும். சோ அப்ப இத மேலேயே என்ன பண்ணணும், 3ஆல பெருக்கணும் தானே. ரைட், அப்போ 1 3 3 கிடைக்குது. சரி, அப்போ நான் 1/3க்கு பதிலாக நான் எந்த நம்பரை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், தட் இஸ் 3/9. ரைட், ஆல்ரெடி 5/9 இருக்குது. ரைட், அவங்க என்ன கேக்குறாங்க, தட் இஸ் ரேஷனல் நம்பர், அதாவது இடைப்பட்ட விகிதமுறு எண் தான் கேக்குறாங்க. விகிதமுறு எண் அப்படிங்கும்போது சோ இந்த 3க்கு அப்புறம் என்ன கிடைச்சிருக்கணும், தட் இஸ் 4 இருந்திருக்கணும்ல. சோ 4 அதே 9 போட்டுக்கலாம். ரைட், இப்போ பாருங்க இதுவும் ஒரு விகிதமுறு எண் தானே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சோ அப்ப 3/9க்கும் 5/9க்கும் இடைப்பட்டது பாத்தீங்கன்னா சோ ஒரு ரேஷனல் நம்பரா 4/9 எடுத்துக்கலாம். தட் இஸ் 4/9. அப்ப நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 4/9. அதுதான் நம்மளுடைய விடை. Question number 3. Which of the following illustrates the inverse property of addition? பின்வருவனவற்றில் எது கூட்டலின் நேர்மாறு பண்பினை விளக்குகிறது? இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்க. 1/8 plus 0 சமம் 1/8, 1/8 minus 0 சமம் 1/8, 1/8 minus 1/8 சமம் 0, 1/8 plus 1/8 சமம் 1/4 கொடுத்திருக்காங்க. ரைட், இப்போ நமக்கு என்ன தெரியும், இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் என்னது, எதோடது, அது அடிஷனோடது, அதாவது கூட்டலினுடைய நேர்மாறு பண்பு அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ எனக்கு என்ன, சோ கூட்டலினுடைய நேர்மாறு பண்பு. நேர்மாறு பண்புனா என்னது, தட் இஸ் இப்போ நான் ஒரு நம்பர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஓகே, அந்த 3ங்கிற நம்பரோட எந்த நம்பரை நான் கூட்டுனா எனக்கு வந்து 0 கிடைக்கும். ஓகே, தட் மீன்ஸ் இந்த 3 0 ஆக்கக்கூடிய அந்த நம்பர் யாரு அப்படிங்கறது தான் கேள்வி. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணோம், சோ அந்த கூட்டல தானே இருக்கு. சரி, அப்ப நம்ம என்ன இந்த இடத்துல பாத்தீங்கன்னா -3 போட்டு பாருங்களேன். தட் இஸ் அந்த நம்பரோட மைனஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0 தானே கிடைக்கும். ரைட், சோ இப்ப இதுல என்ன தெரியுது, தட் இஸ் 3 எந்த நம்பரால கூட்டினா 0 கிடைக்குமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்ப இங்க பாருங்க இந்த ரெண்டுமே பாருங்க, சோ பிளஸ் இன்டு மைனஸ் என்னவா மாறும், சோ மைனஸ்னு மாறும் தானே. அப்ப இந்த இடம் எப்படி மாறி இருக்கும், தட் இஸ் 3 -3 சமம் 0 தானே. இப்போ இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா சோ அந்த நம்பரை வச்சு கழிக்கணும். அப்படி கழிச்சு 0 கிடைக்கணும். இந்த மாதிரி இங்க எங்க இருக்கு பாருங்க, தட் இஸ் இந்த 3வது ஆப்ஷன் பாருங்களேன். சோ 1/8 -1/8 இதுதானே கிடைக்குது. அப்ப நம்மளுடைய ஆன்சர் 1/8 -1/8 சமம் 0. இது நம்மளுடைய விடை.
Question number 4. Dash is to be added to 24 squared to get 25 squared. 25 ஸ்கொயர்டை பெற 24 ஸ்கொயர்டுடன் டேஷை கூட்ட வேண்டும் அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஸோ 7 ஸ்கொயர்டு 6 ஸ்கொயர்டு 5 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ரைட். இப்போ நம்ம என்ன கான்செப்ட் இதில் இருக்குது, அதாவது 24 ஸ்கொயர்டு அதை என்ன கூட்டினா 25 ஸ்கொயர்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ரைட். இப்போ நம்மளுக்கு 24 ஸ்கொயர், முதல்ல 24 ஸ்கொயர்னா என்னன்னு பார்த்துக்கணும். சரி, 24 ஸ்கொயர்னா எப்படி எழுதுவோம்? தட் இஸ் 24யும் 24யும் பெருக்கணும், அவ்வளோதானே. ரைட்டிங்க நான் பெருக்கி போட்டு காமிக்கிறேன் பாருங்க. தட் இஸ் 24 பெருக்கல் 24. ஸோ நான் 16 மிச்சம் 1. ஸோ 4 2 1 9. ரைட். இப்போ 4 2 8. ஸோ மிச்சம் 4 2 8 2 2 4. சரி, அப்போ என்ன கிடைக்குது? தட் இஸ் 576 கிடைக்குது. அப்போ இதுக்கு பதிலாக என்ன வருது? 576. ரைட். அடுத்தது என்ன இருக்குது? 25 ஸ்கொயர் தானே கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ அதையும் போட்டு பார்த்துருவோம். சரி, 25 ஸ்கொயர்டு. ஸோ என்ன கிடைக்கணும்? 25 பெருக்கல் 25 தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே போடுறேன். ஸோ 25 பெருக்குங்க, என்ன கிடைக்கும்? ஸோ 5 25 5 மிச்சம் 2. ஸோ 2 10 2 12. ஸோ 2 10 மிச்சம் 1 2 4 1 5. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 625 கிடைக்குது. அப்போ 25 ஸ்கொயருக்கு பதிலாக 625. சரி, கேள்விப்படி என்ன? ஸோ 24 ஸ்கொயருடன் எதை கூட்ட 25 ஸ்கொயர் கிடைக்கும் இல்லையா? ஸோ 24 ஸ்கொயர் பிகம்ஸ் 25 ஸ்கொயர். அப்போ 576 கூட எதை நான் கூட்டினால் எனக்கு 625 கிடைக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? தட் இஸ் இந்த 625 எதை கழிக்கணும்? தட் இஸ் இந்த 576 கழிக்கணும். சரி, கழிங்க. ஸோ கழிச்சு போடுங்க. ஸோ 5ல் 6 போச்சுன்னா 9. தட் மீன்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, இங்கே 2லேருந்து 1 கடை வாங்கிட்டு ஸோ 15 மாதிரி இருக்கும். 15ல் 6 போச்சுன்னா 9. இப்போ 1ல் 7 போகாது. அப்போ மறுபடியும் இங்கே கடை வாங்கணும். ஸோ 5. அப்போ 11 ஆகும். ஸோ 11ல் 7 போச்சுன்னா 4. ஓகே. 5ல் 5 போச்சுன்னா 0. ஓகே. அப்போ ஒரு 49 தான். ரைட். அப்போ 49 தான் நம்மளுடைய விடை. ஆனால் 49 இங்கே இல்லை. அப்படின்னா இந்த 49 எதோட ஸ்கொயர்னு பார்க்கணும். நமக்கு தெரியும் வாய்ப்பாடில் 7 பெருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 49 கிடைக்கும். அப்போ இந்த 7 பெருக்கல் 7 எப்படி எழுதலாம்? தட் இஸ் 7 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா? ரைட். இந்த மாதிரி ஆன்சர் இங்கே இருக்கா? எஸ், இங்கே இருக்கு பாருங்க. ஆப்ஷன் 1 7 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் தான் நம்மளுடைய விடை. Question number 5. The cube root of 0.00004913 is 0.00004913 கன மூலம்னு கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ இங்க என்னது? கியூப் ரூட். கியூப் ரூட்னா என்னது? ஸோ 3 ஜெராக்ஸஸா இருக்கணும். அதானே. கனம்னா என்ன? கனமூலம் அப்படிங்கிறது. ஸோ 3 ஜெராக்ஸா அதை நம்ம எழுதணும். ரைட் ரைட். இப்போ நம்ம கிட்ட என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? ஸோ அந்த நம்பரை நான் அப்படியே கீழே எழுதிக்கிறேன். தட் இஸ் 0.00000 அப்படின்ட்டு மொத்தம் 5 0 கொடுத்துட்டு அப்புறம் 4 9 13 அப்படின்னு கொடுத்துறாங்க. ரைட். இப்போ பாருங்களேன், நம்ம ஆன்சர்ல இருந்து போய் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு அது கொஞ்சம் எளிமையா இருக்கும். ஏன்னா இந்த நம்பர் டக்குன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எதுவுமே அப்படியே மைண்ட்ல நம்மளுக்கு நிற்காது. ஸோ நம்ம முதல்ல ஆன்சர்ல பார்க்கலாம். ஆன்சர்ல பாருங்க. தட் இஸ் இங்க பாயிண்ட்ல தான் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ எல்லா இடத்துலயும் பாயிண்ட் இருக்கிறதுனால ஸோ நிச்சயமாக இது ஒரு என்னது? டெசிமல் நம்பர், அதாவது தசம எண்ணாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கான்செப்ட்டுக்கு வந்துடலாம். அடுத்தது பாருங்க. ஸோ 17 மறுபடியும் இங்க 17 மறுபடியும் 17 இங்கேயும் 17 கிட்டத்தட்ட அப்புறம் ஒரு 6 எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க. அப்ப கிட்டத்தட்ட 17 அப்படிங்கிற வர மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம உறுதி பண்ணிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ? ஸோ அப்ப அந்த 17 அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கலாம். ஏன் 17 வச்சுக்கணும்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த 0 வச்சு நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. பட் இந்த 49 13 இருக்கு இல்லையா? இதை வச்சு நம்ம ஸோ அந்த ஆன்சர் எப்படி வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் கால்குலேட் பண்ணலாம். சரி, தட் இஸ் இப்போ நம்ம ஒரு 3 நம்பர் எடுத்துக்கணும். அந்த 3 நம்பரையும் பெருக்குனா இந்த 49 13 வரணும், அவ்வளவுதானே. அப்படி வந்துச்சுன்னா அது கனமூலம் அப்படி சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ரைட். இப்போ பாருங்க 17 எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னா ஆன்சர்ல வந்து எடுத்ததுனால ஸோ 17 பெருக்கல் 17 பெருக்கல் 17. ரைட். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதையும் நான் பெருக்க போறேன். ரைட். இப்போ நம்ம பெருக்கி போடலாம். ஸோ 17 பெருக்குங்க. ஸோ 17 பெருக்கல் 17 என்ன கிடைக்குது? ஸோ 7 49 மிச்சம் 4 கிடைக்குது. ஸோ 7 1 7 7 4 11 119. 4 7 கிடைக்குது. அப்புறம் 1 1. ரைட். அப்போ என்ன கிடைக்குது? தட் இஸ் 289 கிடைக்குது. ரைட். இப்போ நம்ம அந்த 289 வச்சுக்கிட்டு இப்போ ஆக்சுவலா இந்த 2 17 வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது 17 கொண்டு போய் பெருக்கலாம். சரி, பெருக்குங்க. 9 7 63க்கு 3 மிச்சம் 6. ஸோ 7 56 56 6 62க்கு 2 மிச்சம் 6 மிச்சம் 6. ஸோ 7 2 14 6 20. அடுத்து பாருங்க 9 9 1 8 1 2 2. இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க. 3 9 2 11 மிச்சம் 1 9. ஓகே. அப்புறம் 4. ஓகே. அப்போ 4913. ஸோ கியூப் ரூட்னா என்னது? 3 ஜெராக்ஸஸா வரணும். அதான் நம்ம வந்து 17 17 17 3 ஜெராக்ஸ் போட்டாச்சு. ரைட். ஆனா இங்க புள்ளி வந்து 17க்கு முன்னாடி வருமா இல்ல 17க்கு முன்னாடி 2 0 போட்டு வருமா இல்ல 0.017 வருமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இல்லையா? எப்படி பார்ப்போம்? ஸோ கொடுக்கப்பட்ட நம்பர் இருக்கு இல்லையா? அந்த நம்பரை நீங்க பாருங்க. மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் வந்திருக்கு பாருங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ மொத்தம் டோட்டலி 9 நம்பர்ஸ் ஆர் given. ஓகே. நான் 9 அப்படின்னா ஸோ அப்ப அந்த 9 நம்ம 3ஆல வகுத்தனா என்ன கிடைக்கும்? தட் இஸ் 3 தானே. அப்ப 3 நம்பரா தானே எடுத்துக்கணும். ஸோ அப்ப இந்த 3 ஒரு நம்பர், இந்த 3 இந்த 3 அப்படி இந்த மாதிரி 3 தான் நம்ம பிரிச்சிருக்கோம். ரைட். அப்ப நமக்கு என்ன ஆன்சர்ல நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ஸோ தட் இஸ் ஆல்ரெடி 17 இருக்கு. அப்ப இன்னும் ஒரு நம்பர் வந்தா போதும். அப்ப 0.17 அப்ப 0 புள்ளி அப்படின்னு இருக்கணும், அவ்வளவுதானே. ஸோ இந்த மாதிரி தான் ஆன்சர் கிடைச்சிருக்கும். அப்ப நம்மளுடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா 0.017. ரைட். உங்களுக்கு இது டவுட்டா இருந்துச்சுன்னா ஆக்சுவலா இந்த 3 17 இப்போ இங்க பாருங்களேன். ஸோ 0.017 பெருக்கல் 0.017 பெருக்கல் 0.017. சரி, எப்போ இந்த 0.17 போட்டதுக்கு அப்புறம் நான் இப்போ இந்த 3ஐயும் பெருக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 17 17 17 பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைச்சிச்சு? 49 13 தானே. சரி, இப்போ நம்ம அந்த ஆன்சர் இங்க நம்ம எழுதிக்கலாம். சரி, 49 13
3 எழுதியாச்சு. ரைட். இப்போ எத்தனை நம்பர்ஸ், இப்போ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் முன்னாடி நம்ம போட்டுக்கோம் தானே. ரைட். இங்க பாருங்க. ஸோ 3 இங்க பாருங்க 3. ஸோ 3 + 3 6. 3 + 6 + இங்க ஒரு 3. அப்போ மொத்தம் 9 தானே. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்கு. ஸோ இப்போ 5 6 7 8 9 அதுக்கு முன்னாடி புள்ளி இருக்கும். கரெக்ட் தானே. சரி. அப்போ இங்க பாருங்க. ஸோ இங்க தானே இதுவும் இருக்குது. அப்போ நம்ம எடுத்துக்கிட்டது கரெக்டாக தானே இருக்கும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 0.017, அதாவது 0.017. இதுதான் நம்மளுடைய விடை. 6th ஒன் பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங், தட் இஸ் பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏங்கிறது a to the power m பெருக்கல் a to the power n. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் a to the power m divided by a to the power n. தேர்ட் ஒன் இஸ் a to the power m the whole power n. அடுத்து d பாத்தீங்கன்னா a to the power m into b to the power n. ஸோ இதுக்கு வந்து ஒவ்வொரு ஆன்சர் வந்து இதுக்குள்ள இருக்கு. ரைட்டா. சரி. இதுக்குள்ள இருக்குதுன்னா ஸோ நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும். தமிழ்லையும் அதே தான். ரைட். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்? தட் இஸ் இங்க பாருங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் வாட் இஸ் த பவர் ரூல். பவர் ரூல் படி நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய பேஸ், தட் இஸ் அடிமானம். அடிமானம்னா என்ன? ஸோ இங்கேயும் ஏ இங்கேயும் ஏ. சரி. அப்படி அடிமானம் ஒரே போலாக இருந்துச்சுன்னா ஸோ அதை பெருக்க செஞ்சோம்னா ஸோ அப்போ அதனுடைய அடுக்குகள் வந்து கூட்டப்படணும். ஸோ த பவர் ஷுட் பி ஆடட். ஸோ வென் தி பேசஸ் ஆர் சேம் த பவர் ஷுட் பி ஆடட். அப்படி அந்த கான்செப்ட்ல ஸோ ஏ பவர் எம் ஏ பவர் என்னையும் நம்ம பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? தட் இஸ் ஏ டு த பவர் எம் பிளஸ் என். அதாவது ஸோ ஏக்கு பார்த்தீங்கன்னா 3வது ஆன்சர் கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல என்னது? ஸோ 3 நம்ம இங்க எழுதிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்க, ஏ டு பவர் எம் வகுத்தல் ஏ டு பவர் என். தட் இஸ் அது டிவிஷன்ல இருக்கு. டிவிஷன்ல இருந்தா இப்போ நம்ம எப்படி பெருக்கல்ல இருந்துச்சுன்னா தட் இஸ் மல்டிபிளிகேஷன்ல இருந்தா பிளஸ் போட்டோம். அப்போ டிவிஷன்ல இருந்தா என்ன போடணும்? மைனஸ் போடணும். அப்போ ஸோ பிக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்? தட் இஸ் 4 கிடைக்கணும். ஸோ நம்ம இங்கே 4 எழுதி வச்சுக்கலாம். ரைட். அடுத்து பாருங்க, ஏ டு பவர் எம் பவர் எம். தட் இஸ் ஸோ பவர் மேல பவர் இருந்தா ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணிக்கணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும், அதாவது பெருக்கிக்கணும். அப்போ நம்ம என்னது? ஏ டு பவர் எம் இன்டூ என். ஸோ அது எங்க இருக்கு? தட் இஸ் செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கா. ஸோ அப்போ நம்ம அந்த இடத்துல நம்ம என்னது? செகண்ட்னு எழுதிக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, டி பாருங்க, ஏ டு பவர் எம் மல்டிப்ளை பி டு பவர் என். இங்க பாத்தீங்கன்னா ஏ பி அப்படிங்கிற பேஸ், அதாவது ஏங்கிற அடிமானமும் பிங்கிற அடிமானமும் மாறி இருக்கு. அப்ப மாறி இருந்துச்சுன்னா சோ நம்ம என்ன பண்ணணும்? தட் இஸ் இங்க இருக்கிறது போல ஏபி டு தி பவர் mn, அதாவது ஏபியை பெருக்கிட்டு சோ மேல இருக்கிற அடுக்கையும் நம்ம பெருக்கிக்கணும். அவ்வளவுதான். சோ நம்ம என்னது? இது எல்லாமே பாத்தீங்கன்னா பவர் ரூல்ஸ் நம்ம படிச்சதுதான். சோ இதுக்கு இதுதான் ஆன்சர். அப்ப நம்ம இங்க நம்ம என்ன எழுதணும்? தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். சரி. அப்ப என்ன கிடைக்குது பாருங்க. தட் இஸ் ஏக்கு வந்து 3. ஓகே. சோ இப்போ இங்க ஏக்கு 3 எங்க இருக்கு பாருங்க. சோ இதுலயும் இருக்கு. ரைட். அடுத்தது பிக்கு பாத்தீங்கன்னா 4. அப்ப பிக்கு என்ன இருக்குது? 4. பிக்கு 4. ஓகே. ரைட். நெக்ஸ்ட் சிக்கு பாருங்க 2 இருக்குது. அப்ப சிக்கு இங்க 1 இருக்கு. அப்ப நிச்சயமா இந்த ஆன்சர் வரவே வராது. அப்ப இது சிக்கு 2 இருக்கு. நெக்ஸ்ட் டிக்கு பாருங்க 1 இருக்கு. அப்ப நிச்சயமா இதுதான். சோ கிட்டத்தட்ட ஒரு 2 ஆன்சரை தாண்டிட்டு வரும்போதே நம்மளுக்கு தெரியும் மேட்ச்ல வந்து சோ எது வந்து ஆன்சரா வரும் அப்படின்னு ஒரு யூகத்துக்கு வந்துடலாம். சோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4, ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1. சோ அதே தான் இங்கேயும். சோ ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1. இது நம்மளுடைய விடை. Question number 7. The perimeter of a circle quadrant is கால்வட்டத்தின் சுற்றளவு. சோ இது டைரக்ட் ஆன்சர் தான். நமக்கு ஆன்சரே தெரியும். தட் இஸ் π/2 + 2 into r units. π/2 + 2 பெருக்கல் r அலகுகள். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சோ நம்மளுடைய விடை என்னது? தேர்ட் ஆப்ஷன். Question number 8. Factors of 9 - m squared are 9 - m squared காரணிகள் தான் கேட்டிருக்காங்க. சரி. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3 + m into 3 + m. செகண்ட் ஆப்ஷன் 3 - m into 3 + m. தேர்ட் ஆப்ஷன் 3 - m into 3 - m. ஃபோர்த் ஆப்ஷன் 9 + m into 9 - m. சோ அதே தான் தமிழ்லையும். சரி. ரைட். இப்போ என்னன்னா சோ இங்க கொடுத்துருக்கிறது 9 - m squared தான் கொடுத்துருக்காங்க. சரி. இதுல இங்க m வந்து ஸ்கொயர்ட் காட்டியிருக்காங்க. சோ இந்த 9 அப்படி மாத்த முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எஸ், மாத்த முடியும். 9 என்னன்னு எழுதலாம்? தட் இஸ் 3 × 3 எழுதலாம் இல்லையா? அதுதானே 9. சரி. அப்ப 3 × 3 3 ஸ்கொயர்டு தானே 9ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த 9 - m ஸ்கொயர்டுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? தட் இஸ் 3 ஸ்கொயர் - m ஸ்கொயர்டு. சோ இதை பார்த்த மாத்திரத்திலே நமக்கு a ஸ்கொயர்ட் - b ஸ்கொயர்ட் அப்படிங்கிற மாதிரி தெரியுதா? ரைட். a ஸ்கொயர்ட் - b ஸ்கொயர்டுக்கு என்ன ஃபார்முலா? தட் இஸ் a - b into a + b தெரியுமா? ஓகே. சோ அந்த மாதிரி இதை மாத்த முடியும் தானே? தட் இஸ் இங்க பாருங்க 3 ஸ்கொயர்டு இருக்கு - m ஸ்கொயர்டு இருக்கு. ரைட். இப்போ என்ன ஸ்பெஷாலிட்டி இதுல? ஏக்கு பதிலாக 3 இருக்கு. அடுத்தது பிக்கு பதிலாக என்ன இருக்கு? m இருக்கு. இப்போ அதை அப்படியே போடுங்க. அவ்வளவுதான். சரி. அப்ப தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ ஏக்கு பதிலாக என்ன போடுவீங்க? தட் இஸ் 3 மைனஸ் பிக்கு பதிலாக m. ரைட். அதே போல 3 + m. ரைட்டா? சோ எல்லாம் போட்டாச்சு. சோ இத போல ஆன்சர் இங்க இருக்கு பாருங்க. சோ செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. 3 - m into 3 + m. சோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 2, 3 - m into 3 + m. சோ 3 - m பெருக்கல் 3 + m. இதான் நம்மளுடைய விடை. Question number 9. The largest number of the 3 consecutive numbers is x + 2. Then the smallest number is. அடுத்தடுத்த 3 எண்களில் மிகப்பெரிய எண் x + 2 எண்ணில் மிகச்சிறிய எண். ஆப்ஷன்ஸ் பாருங்க. x - 1, x + 1, x - 2. சோ என்ன சொல்லிருக்காங்க? லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் த 3 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ், அதாவது அடுத்தடுத்த 3 எண்களில் மிகப்பெரிய எண். ரைட். அப்ப கான்சிக்யூட்டிவ்னாலே தெரியுது தட் இஸ் அடுத்தடுத்த அப்படின்னு தெரியுது. சோ மொத்தம் 3 எண் இருக்கணுமா? சரி. அப்ப இந்த இடம் இதெல்லாம் எப்படி இருக்கும்? சோ அடுத்தடுத்து இருக்கும். அடுத்தடுத்து இருக்கணும் என்ன அர்த்தம்? தட் இஸ் இங்க 1 இருந்தா அடுத்து இங்க 2 இருந்தா அடுத்து 3 இருக்கும். இப்படி தானே இருக்கணும். சரி. இப்ப அதுல சோ அவங்க என்ன சொல்றாங்க? சோ x + 2ங்கிறது பாத்தீங்கன்னா சோ பெரிய எண் அப்படிங்கிறாங்க. சோ 3வது இடத்துல சோ என்ன எழுதுறோம்? தட் இஸ் நான் இப்ப வந்து 1வது இடம் 2வது இடம் 3வது இடம்னு வச்சுக்கிறேன். ரைட். இதுல பெரிய எண் அப்படின்னா இந்த இடத்துல தானே வரணும். அப்ப x + 2 இங்க இருக்கணும். ரைட். அப்ப x + 2க்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் எப்படி இருக்கணும்? சோ x + 1 இருக்கணும். சரி. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் என்னவா இருக்கணும்? தட் இஸ் x தானே இருக்கணும். அப்ப நம்மளுடைய ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 2 x. சோ 2 x தான் நம்மளுடைய விடையாக இருக்கும். ரொம்ப ஈஸியஸ்ட் क्वेश्चन இது. Question number 10. Find the equation for 9 less than twice the number is 15. ஒரு எண்ணின் இருமடங்கிலிருந்து 9 குறைக்க கிடைப்பது 15 எனில் அதன் சமன்பாடு.
ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க 9x minus 2 சமம் 15. ஸோ 2x minus 9 சமம் 15. ஸோ 15x minus 9 சமம் 2. 15x minus 2 சமம் 9 இப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ரைட். ஸோ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் தட் இஸ் சமன்பாடுன்ட்டு ஃபர்ஸ்ட் குழு கொடுத்துருக்காங்க. சமன்பாடுனா என்ன இருக்கணும், ஃபர்ஸ்ட் சமம் இருக்கணும். ஸோ எல்லாத்துலேயும் தான் சமம் இருக்கு ரைட். ஓகே நெக்ஸ்ட் என்னது, ஸோ 9 less than அப்படிங்கிறாங்க. சரி 9 less than அப்படின்னா ஸோ இந்த less than அப்படிங்கிறது சப்போஸ் உங்களுக்கு தெரியலன்னா தமிழை கூட நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ 9ஐ குறைக்க கிடைப்பது அப்படிங்கிறாங்க. குறைக்க அப்படின்னா அது மைனஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு சமம் இருக்கணும். ஸோ 9ஐ குறைக்க மைனஸ் இருக்கணும் ரைட். இப்படி கிடைக்கிறது என்னது கிடைப்பது 15 அப்படிங்கிறாங்க. ஸோ 15 ஓகே. ஸோ ட்வைஸ் அ நம்பர்னா ஸோ ஒரு எண்ணின் இருமடங்கிறது. ஸோ ஒரு எண்ணானே எக்ஸ் இங்க இருக்கிறதே எக்ஸ் எல்லா இடத்துலயும் எக்ஸ் இருக்கனால ஸோ அந்த எண்ணெய் எக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எக்ஸ் அதனுடைய ட்வைஸ்னா இருமடங்கு நாங்கள் தமிழை கூட படிச்சுக்கலாம். ஸோ அப்போ 2 மடங்குனா 2x. அப்போ என்ன எழுதணும், தட் இஸ் அப்போ அந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறதுக்கு சமன்பாடு போட்டுக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸோ 9ஐ குறைக்க, அப்போ 9ஐ குறைக்க ஸோ 15 கிடைக்கும். ஸோ 15 கிடைக்குமா ரைட். இப்போ என்னது ட்வைஸ் நம்பர், அப்போ எக்ஸ்னுடைய 2 மடங்கு ஸோ இருமடங்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி எங்க இருக்கு, ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 2x minus 9 is equal to 15. தட் இஸ் 2x minus 9 சமம் 15. இதுதான் நம்மளுடைய விடை. Question number 11. Which one of the following is correct? கீழ்கண்டவற்றுள் எது சரி? ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, a cube minus b cubeங்கிறது எதை கொடுக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இது ஃபார்முலா தான் ரைட். ஸோ ஃபர்ஸ்ட்ல பாருங்க, ஸோ a plus b into a squared minus ab plus b squared. அடுத்ததுல a minus b into a squared plus ab plus b squared. இங்க a minus b into a squared minus ab minus b squared. இங்க பாத்தீங்கன்னா a minus b into a squared minus 2ab plus b squared கொடுத்துருக்காங்களா. பட் நமக்கு என்ன தெரியும், தட் இஸ் a cube minus b cube எடுத்துட்டாலே ஸோ ஃபர்ஸ்ட் இதை போலவே ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஏவும் பியும் வந்து மைனஸ்ல வந்துடும் ரைட். அதன் பின்னத்தான் ஸோ a ஸ்கொயர்ட், அடுத்தது ab, அடுத்தது b ஸ்கொயர்ட் இருக்கும். இது எல்லாமே எப்படி இருக்கும், பிளஸ்ல இருக்கும். சரி இதுவே சப்போஸ் a கியூப் பிளஸ் b கியூப்னு இருந்தா அந்த ஃபார்முலாவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தட் இஸ் இதே போலவே தான் இங்க வரும். தட் இஸ் ஏவும் பியும் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்ணிக்கணும் ரைட். அதன் பின்ன ஸோ a ஸ்கொயர்ட் வரும், ab வரும், அடுத்தது b ஸ்கொயர்ட் வரும். பட் இதுல என்ன வித்தியாசப்படும்னா இங்க மட்டும் மைனஸ் வரும், இங்க பிளஸ் வந்துடும். அவ்வளவே தான் வித்தியாசம். ஸோ இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ a கியூப் மைனஸ் b கியூப்னா இப்படி தான் ஆன்சர் வரும். ஸோ இதே போல இருக்கக்கூடிய ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க. ஸோ ஆப்ஷன் 2 பாருங்க, தட் இஸ் a minus b into a squared plus ab plus b squared இருக்கா. ஸோ நம்மளுடைய விடை ஆப்ஷன் 2 தான். Question number 12. If the length and breadth of a rectangular painting are 5x squared y cube and 7xy squared, then the area is ஒரு செவ்வக வடிவ ஓவியத்தின் நீளம் அகலம் முறையே 5x squared y cube மற்றும் 7xy squared எனில் அதன் பரப்பளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க அவங்களே டைரக்டா ரெக்டாங்குலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் செவ்வக வடிவம். சரி செவ்வக வடிவம்னா உங்களுக்கு என்ன தெரியும், தட் இஸ் ஸோ இந்த செவ்வகத்தினுடைய இது வந்து என்னது நீளம், தட் இஸ் லென்த்னு சொல்லுவோம். இது வந்து என்னது அகலம்னா என்னது பிரெட்த்னு சொல்லுவோம் ரைட். இப்போ இந்த லென்த் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 5x squared y cube கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்குலரோட ஏரியா, அதாவது இந்த செவ்வகத்தினுடைய என்னது கேட்டிருக்காங்க, தட் இஸ் பரப்பு தானே கேட்டிருக்காங்க. சரி அப்ப பரப்பு வேணும், தட் இஸ் ஏரியா அல்லது பரப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வேணும்னா என்ன பண்ணணும், ஸோ லென்த்தையும் பிரெட்த்தையும் என்ன பண்ணணும் பெருக்கிக்கணும். தட் இஸ் நீளத்தையும் அகலத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஸோ பெருக்கிக்கணும் அவ்வளவுதான். சரி இப்போ நம்ம பெருக்கலாமா. ஸோ நீளத்துக்கு வேலை என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 5x squared y cube தானே. அடுத்து அகலத்துக்கு வேலை என்னது 7xy squared தானே. சரி இப்போ பெருக்குங்க ரெண்டையும். சரி எப்படி பெருக்குவோம், தட் இஸ் நம்பரை பெருக்கிக்கோங்க. தட் இஸ் கான்ஸ்டன்ட் ரெண்டையும் பெருக்கிக்கோங்க. ஸோ 7 35. ஸோ 35. அடுத்து என்ன இருக்கு, ஸோ x squared y cube, அடுத்தது மறுபடியும் எக்ஸ் இருக்கு, அப்புறம் y ஸ்கொயர் இருக்கு ரைட். இப்போ நம்ம என்னது, ஸோ எல்லா வேரியபிள்ஸ் தட் இஸ் மாறிகளை ஒரே போல ஸோ நம்ம கொண்டு வந்து அடுக்குகளை கூட்டிக்கலாம். தட் இஸ் 35 போட்டுக்கோங்க. எக்ஸ் ஆல்ரெடி இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, 2 இருக்கு. ஆல்ரெடி இங்க வந்து எக்ஸ் வந்து ஒரு டைம் இருக்கா. அப்ப அடுக்குகள் பேஸ் ஒரே போல இருந்துச்சுன்னா, அடிமானம் ஒரே போல இருந்துச்சுன்னா அடுக்குகள் கூட்டப்படணும். ஸோ அப்ப 2 + 1. அடுத்தது y இங்க வந்து என்ன இருக்கு, 3 இருக்கா. சரி அடுத்தது என்ன இருக்கு, தட் இஸ் 2 இருக்குதா. ஸோ 2 என்ன பண்ணணும், ஸோ கூட்டணும் ரைட். அப்ப கூட்டுங்க, தட் இஸ் 35 x அடுக்கு 3 y அடுக்கு 5. ஸோ இதை போல ஆன்சர் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. தட் இஸ் இங்க ஸோ மூணாவது ஆப்ஷன் பாருங்க, தட் இஸ் 35 x cube y to the power 5. ஸோ நம்மளுடைய விடை தேர்ட் ஆப்ஷன் 35 x cube y power 5. அதாவது 35 x அடுக்கு 3 y அடுக்கு 5. இது நம்மளுடைய ஆன்சர். So question number 13 பாருங்க, the difference between the CI and the SI for 2 years for a principal of 12,000 at the rate of interest 5% per annum is, அதாவது ரூபாய் 12,000க்கு 5% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் டேஷ் ஆகும் சொல்லி கொடுத்துறாங்க. சரி இப்போ நமக்கு என்ன தெரியணும், தட் இஸ் CI SIக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு ஃபார்முலா தெரியணும். ஸோ நம்மளுக்கு அதாவது ஸோ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம்னா கழிக்கணும். சரி கழிச்சா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறது ஃபார்முலாவே தெரியும் இல்லையா. தட் இஸ் ஸோ CI minus SI, தட் இஸ் இங்க என்னது கூட்டு வட்டி மைனஸ் ஸோ தனி வட்டி. இதுக்கு உண்டான ஃபார்முலா என்னது, தட் இஸ் நமக்கு தெரியும். தட் இஸ் P into R/100 the whole power ஸ்கொயர்னு தெரியும் ரைட். இப்போ இங்க பிங்கிறது என்னன்னு பார்க்கணும். பின்னா என்னது, பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ இங்க பாருங்க பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு, 12,000. சரி அப்ப இங்க பாருங்க 12,000 தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ஸோ அசல். அப்ப 12,000 போட்டுக்கோங்க. சரி அடுத்தது R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 5% அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ 5. ஸோ 5/100 எத்தனை டைம், ஸோ 2 டைம். சரி அதை நான் இங்க போடுறேன் பாருங்க. தட் இஸ் 12,000 அப்படியே போட்டுருங்க. சரி அடுத்தது பாத்தீங்கன்னா ஸோ 5/100 2 டைம் தானே. ஸோ அடுக்கு பாருங்க 2 இருக்கிறதுனால ஸோ நம்ம இதை 5/100 2 டைம் போட்டுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய 2 ஜீரோவுக்கு ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த 2 ஜீரோ போயிடுது. அடுத்து இதில் ஒரு ஜீரோவுக்கு என்னது, ஸோ இந்த ஜீரோ போயிடுது ரைட்டு. அடுத்து பாருங்க ஸோ மேலே 5 இருக்கு, 4 5 5.
1 5 is 5. அப்போ இங்க 10ங்கிறது 2 5 10. ஓகே 2 5 10. அப்போ 1/2 கிடைக்குது. சரி இப்போ இந்த 2 வச்சுட்டு இங்க 12 அடிக்க முடியுமா? எஸ் அடிக்கலாம். ஸோ இப்போ இந்த 2 வந்து அடிச்சிங்கன்னா ஸோ 6 2 12. இப்போ 6ம் 5 மட்டும் தான் மிஞ்சுது. ஸோ 12 எப்படி இது பெருக்கல் இருக்கா? ஸோ இப்போ 6 பெருக்கல் 5 எவ்வளவு? 6 5 சார் 30. ஓகே அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 rupees 30. ஸோ ரூபாய் 30 தான் நம்மளுடைய விடை. Question number 14. Two numbers are said to be co-prime numbers if the HCF is இரண்டு எண்களின் மீப்பெரு பொது காரணி டேஷ் எனில் அவை சார்பகா எண்கள் ஆகும். ஸோ கோப்ரைம் அதாவது சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சார்பகா எண்கள்னா இப்போ நம்ம ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டுமே பகா எண் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3 5 இந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு மீப்பெரு பொது காரணி தட் இஸ் HCF என்னவா இருக்கும்? தட் இஸ் 1 தான். ஸோ 1 தான் வந்து ரெண்டையுமே வந்து பொதுவாக வகுக்கும். இது தவிர ஸோ வேற நம்பர் எதுவுமே பொதுவாக வகுக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த டேஷ்ல 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கணும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 தட் இஸ் 1. அதாவது 2 1 தான் நம்மளுடைய விடையாக இருக்கிறது. Question number 15. If x percentage of 800 is 500, then the value of x is 800 x சதவீதம் என்பது 500 எனில் x இன் மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்க 16%, அப்படி 62%, 62.5%, 75%, தட் இஸ் 16%, 62%, 62.5%, 75% கொடுத்துட்டாங்க. ரைட் இப்போ என்ன கேட்கறாங்க? தட் இஸ் x percentage of 800 அப்படிங்கிறாங்க. அதாவது ஸோ 800 x சதவீதம் என்பது ஸோ அப்போ 800 x சதவீதம் அப்படிங்கிறாங்க. x சதவீதம் என்னது? தட் இஸ் 500 கிடைக்குதான். அப்போ அந்த எக்ஸினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கறதான் கேள்வி. ரைட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ 800 அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது இந்த ஆஃப் அப்படின்னா அதாவது ஸோ அதன் இன் அப்படின்னு வரும்போது நம்ம பெருக்கல்ல தான் போடுவோம். அப்போ பெருக்கல் சரி இப்போ இந்த எக்ஸ் அப்படியே எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டு இந்த பர்சன்டேஜ் பதிலாக நம்மளுக்கு தெரியும் என்னது பர்சன்டேஜ்னாலே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? தட் இஸ் எப்பவுமே ஸோ வகுத்தல்ல பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கிராஸ் இருக்கு இல்லையா ஸ்லாஷ் அதுக்கு பதிலாக 1 போட்டுக்கோங்க. ஸோ மேலே இப்படி ஒன்று கீழே இப்படி ஒன்று இருக்கிறதுக்கு பதிலாக ஸோ நம்ம 2 0 போடுவோம். ரைட்டா அப்போ நம்ம அதை வந்து இங்கே வந்து இந்த பர்சன்டேஜ் பதிலாக இங்கே கீழே போட்டுக்கலாம். ஸோ 100 அப்படின்னு போட்டுக்கிறீங்க. தட் இஸ் ஈக்குவல் டு என்னது 500 போட்டாச்சு. ரைட் இப்போ இங்கே பாருங்க. ஸோ இந்த 0க்கு இந்த 0க்கு இங்கே 2 0 அடிபட்டுடும். ரைட் அப்போ நம்ம என்னது 8 பெருக்கல் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ 8x சமம் 500 இருக்கு. அடுத்தது இப்போ எக்ஸ் தான் நமக்கு வேணும். சரி அப்போ எக்ஸ் சமம் என்னது? ஸோ 500 இங்கே பெருக்கல்ல 8 இருக்குது. இந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலா மாறிடும். ஸோ 500 வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஸோ 8ஆல வகுக்கணும் அவ்வளோதானே. சரி 8ஆல வகுத்தரலாம். ஸோ எத்தனை டைம்? 6 8 48. ஸோ 48. ஸோ ரிமைனிங் இஸ் 2. ஸோ தட் இஸ் இங்கே 0 நம்ம கீழே இருக்கணும்னா 20 ஆயிடுது. ரைட் அப்போ எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ் ஆஃப் 16. ஸோ 16 போட்டோம்னா மிச்சம் 4 வருது. அப்போ பாயிண்ட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ 0 சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ 5 டைம்ஸ் 8 40 தானே. சரி 40 போட்டுருக்கோங்க. ரைட் ஸோ இப்போ 62.5 கிடைக்குதா? ஸோ இந்த மாதிரி எங்க ஆன்சர்ல இருக்கான்னு பாருங்க. எஸ் இருக்குது. எத்தனாவது ஆப்ஷன்? ஆப்ஷன் 3 62.5%. ஸோ மூணாவது ஆப்ஷனான 62.5% தான் நம்மளுடைய விடை. Question number 16. The range of the data 310, 30, 15, 290, 110, 5, 25 is 310, 30, 15, 290, 110, 5, 25 என்ற தரவுகளின் வீச்சு. ரைட் இந்த வீச்சுங்கிறது என்ன கான்செப்ட்? தட் இஸ் நமக்கே தெரியும். ஸோ வீச் அது ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ வீச்சுன்னு தமிழ்ல வந்து சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னா ஸோ எல் மைனஸ் எஸ் அப்படிங்கிற ஃபார்முலா தான். ஸோ எல் மைனஸ் எஸ் என்னது? எல்னா லார்ஜஸ்ட் வேல்யூ அதாவது மிகப்பெரிய மதிப்பு. எஸ்னா ஸ்மால் வேல்யூ. ரொம்ப சிம்பிள். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப பெரிய மதிப்புல இருந்து ரொம்ப சின்ன மதிப்பை கழிச்சிருங்க அவ்வளவுதான். இதுல இருக்கிறதுலே ரொம்ப மிகப்பெரிய மதிப்பு என்ன பாருங்க? ஸோ 310. ஸோ அதை போட்டுக்கோங்க. ஸோ 310ல இருந்து சரி இதுல மிகச்சிறிய மதிப்பு பாருங்க. ஸோ 5 தானே. ரைட் அப்ப 5 கழிங்க. தட் இஸ் என்ன கிடைக்குது? 310ல 5 போச்சுன்னா ஸோ 305. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4 305. தட் இஸ் 305 தான் நம்மளுடைய விடை. Question number 17. The decimal form of 2999 plus 491 plus 50 plus 2 plus 7 divided by 10 plus 4 divided by 1000 is. So 2999 plus 491 plus 50 plus 2 plus 7 10 plus 4 1000 என்பதன் தசம வடிவம். அதாவது டெசிமல் ஃபார்ம் கேட்கறாங்க. ஸோ டெசிமல் ஃபார்ம் அதாவது தசம வடிவம்னா என்னது? புள்ளி வச்ச நம்பர். புள்ளி வச்ச நம்பர்னா ஸோ ஆன்சர்லேயே பாருங்க எல்லாமே வந்து பாயிண்ட் வச்ச நம்பரா தான் இருக்கும். ஸோ புள்ளி வச்ச நம்பரா தான் இருக்கும். ரைட் பட் இது என்னன்னா நம்ம இந்த இது வந்து 1s பிளேஸ், இது 10s பிளேஸ், இது 100s பிளேஸ் அப்படின்னு நம்ம போடுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி போட்டு நம்ம என்னதை ஆட் பண்ணணும் அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். ஸோ நான் இப்போ போடுறேன் பாருங்க. ஸோ கொஸ்டின் படி என்னது? இது எல்லாமே சேர்த்து ஒரே நம்பரா காட்டுங்க அப்படின்னா இங்க ஆன்சர்ல பாருங்க எல்லாமே சேர்த்து ஒரே நம்பர். தட் மீன்ஸ் இங்க எல்லாம் பிளஸ்ல வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிதானே. ரைட் இப்போ நம்ம என்ன தெரியும்? 1 + 2 அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் கூட்டிக்குவோம் அவ்வளவுதானே. 3ன்னு ஆன்சர் பண்ணுவோம். அந்த மாதிரி இதை பண்ணணுமா? ரைட் இதுல பண்றதுல நமக்கு இதெல்லாம் வரைக்கும் நம்ம ஈஸியா போட்டுடலாம். எப்படி போட்டலாம்? தட் இஸ் இப்போ பாருங்க நான் எழுதுறேன். தட் இஸ் ஸோ இங்க சைடு எழுதுறேன். ஸோ 2999. அடுத்து பாத்தீங்கன்னா ஸோ 1ஆம் இடத்துல வந்து எழுதுங்க 194 அதான் 491 எழுதியாச்சு. அடுத்தது என்னது? ஸோ 50 ஸோ இங்க எழுதணும். ரைட் அடுத்தது என்னது? 2ங்கிறது இங்க 1ஆம் இடத்துல எழுதியாச்சு. ரைட் இப்போ இங்க 7 × 10 இருக்கு இல்லையா? 7/10. ஸோ இந்த 0க்கு பதிலாக இந்த 7 தூக்கிடுங்க. அப்ப என்ன கிடைக்குது? தட் இஸ் 7. இப்போ 1க்கு பதிலாக எப்பவுமே புள்ளி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ 0.7 நமக்கு எப்பவுமே எப்படி தெரியும்? ஸோ இதுக்கப்புறம் தான் 0.00 போகுதுன்னு நமக்கு தெரியும். ரைட் இப்போ இந்த இடத்துல என்னது? 0.7 அப்ப 0.7 இங்க போட்டுக்கோங்க. ரைட் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய 0 கூட நீங்க போட்டுக்கலாம். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இந்த 0க்கு பதிலாக 4 அப்ப 4 போட்டுக்கோங்க. அடுத்து இங்க இருக்கக்கூடிய 0 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து இங்க இருக்கிற 0வும் அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 1க்கு பதிலாக என்ன பண்ணலாம்? ஸோ புள்ளி வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஸோ 4 அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஸோ 0 இருக்குது. ஸோ எல்லாமே போட்டுக்கோங்க அவ்வளவுதான்.
ஸோ இது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த +2 +50 எல்லாம் அப்படியே தான் வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ 491 + 2999 எல்லாமே அப்படியே தான் வரும். பட் இங்கே மட்டும் தான் நம்ம மாற்றம் பண்ணுறோம். ஸோ அப்போ 0.004ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. என்ன கிடைக்குது பாருங்க. ஸோ இங்கே 4, அடுத்தது இங்கே 0 வந்துடுது, அடுத்தது இங்கே 7, 7க்கு அப்புறம் இங்கே புள்ளி வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இந்த பார்த்தோன்னே இங்க எங்க ஆன்சர் வரும்னு தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட இதுதான் ஆன்சர் வரும் அப்படின்னு நமக்கு தெரியுது. ரைட். அதன் பின்ன ஸோ நம்ம இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இங்கே 0 வந்துருக்கோம். ரைட். அப்போ இங்க பாருங்க 9 1 10 10 2 12. ஸோ 12 மிச்சம் 1 கிடைக்குது. ரைட். ஸோ 9 1 10 10 19 19 5 24க்கு 4 மிச்சம் 2. ரைட். இப்போ 2 9 11 11 4 15க்கு 5 மிச்சம் 1. ஸோ அப்போ 1 2 3. ஸோ அப்போ 3542.704. ஸோ 3542.74. இந்த மாதிரியான ஆன்சர் இங்க எங்க வருது? தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வருது. அப்ப நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 3542.704. அதாவது 3542.704. இது நம்மளுடைய விடை. Question number 18. Which of the following pairs is equivalent? பின்வரும் ஜோடிகளில் எது சமான எண்களின் ஜோடி ஆகும்? So first option பாருங்க -20 கீழ் 12 5/3. So 7/-5 -5/7. அடுத்து -18/36 20/44 16/-30 -8/15. So -20 கீழ் 12 5 கீழ் 3 7 கீழ் -5 -5 கீழ் 7 -18 கீழ் 36 20 கீழ் 44 16 கீழ் -30 -8 கீழ் 15 அப்படின்னு வந்துருச்சு. சரி, இந்த மாதிரி சமான ஜோடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது ஸோ ஈக்குவலண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்று நீங்கள் கொடுக்கப்பட்ட நம்பர்ஸ்ல ஸோ இந்த 2 நம்பர்ஸ்ல தான் நம்ம செக் பண்ணணும். ஆமா, அப்படி செக் பண்ணும்போது ஸோ நம்ம இதுல சின்ன நம்பர்ல வந்து ஸோ எதை வந்து பெருக்குனா ஸோ இந்த நம்பர் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டு பார்த்தாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். அல்லது இந்த பெரிய நம்பர்ல வந்து ஸோ ஒரு நம்பரை வகுத்தா இந்த சின்ன நம்பர் வரணும், அந்த மாதிரியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் ஸோ சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை பெருக்கி போட்டு பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஸோ 5 எப்போ வந்து 20 மாறும்? ஸோ 5 4 20. ஸோ 5 4 20 இருக்கும். ஓகே, அப்போ கீழேயும் அதே 4ஆல பெருக்கணும். சரி, பெருக்கணும் அப்படி கிடைக்குதா பாருங்க. எஸ், 5 4 20 கிடைச்சிச்சு, 3 4 12 கிடைச்சிருச்சு. ஓகே, ஆனா இங்க மைனஸ் இருக்கு. ஸோ அப்போ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்போ இது கிடையாது. நெக்ஸ்ட் இங்க வாங்க. ஸோ இங்க டோட்டலாவே வேற மாதிரி இருக்கு. அப்போ 7 -5 எப்படி பார்த்தாலும் 7 மாத்துறது கடினம், அதனால அதை விட்டுருங்க. அப்போ இதுவும் வராது. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, ஸோ -18 இங்க 20 இருக்கு. அப்போ 20 வந்து -18 மாத்த முடியுமா? ஸோ அதுவும் வந்து கடினம் தான். ஸோ அதையும் விட்டுருங்க. ஸோ அடுத்தது இருக்கக்கூடியது இதுதான். சரி, இப்போ இந்த 8 வந்து ஸோ 16 மாத்த முடியுமா? எஸ், மாத்த முடியும். எப்படி? ஸோ 8 2 0. அப்போ 8 2 16 வந்துடும். ரைட். அதே போல இந்த 15 வந்து 2ஆல பெருக்குனா வந்துடும். ஓகே, இப்போ இதுல பாருங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ், அதே போல இங்க ஒரு மைனஸ். அப்போ நம்மளுக்கு ஸோ இதுதான் விடையா வரதுக்கு சான்சஸ். ஏன் இங்க வரல அப்படின்னா இங்க வந்து ஒரு மைனஸ் தான் இருக்கு. இதுல வந்து இந்த நம்பர்ல அதாவது 5/3ல எந்த மைனஸும் காணும். அதனால நம்ம இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பட் இங்க அப்படி கிடையாது. ஸோ இதுல ஒரு மைனஸ்னா இதுலயும் ஒரு மைனஸ் வந்திருக்கு. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4, that is 16/-30 -8/15, that is 16 கீழ் -30 -8 கீழ் 15. இது நம்மளுடைய ஆன்சர். Question number 19. The scientific form of 0.000000002020, அதாவது 0.9 பூஜ்ஜியங்கள் போட்டுட்டு 2020 போட்டு அதன் அறிவியல் குறியீடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் படி பாருங்க, 2க்கு அப்புறம் புள்ளி வரணும். ஸோ எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 2க்கு அப்புறம் புள்ளி வரணும் அப்படிங்கிறாங்க. தட் மீன்ஸ் இந்த புள்ளி வந்து ஸோ இந்த 2 கிட்ட வரணும் அப்படிங்கிறாங்க. சரி, அப்படி வரணும்னா பாருங்க. ஸோ இப்போ என்னது? ஸோ இங்க இருந்து அப்படியே வந்து அது நகர ஆரம்பிக்குது. ஓகேவா? எத்தனை ஸ்தானம் போகுது பாருங்க. ஸோ பாயிண்ட் ஒரு இடத்தை தாண்டிடுச்சு. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 அடுத்தது இது 10வது இடத்தை தாண்டுது. 10வது இடத்தை தாண்டும் போது தான் 2.020 into 10 to the power. இப்போ என்னதுன்னா ஸோ எல்லாமே எந்த சைடு போகுது பாருங்க, நம்மளுடைய வலது கை பக்கம் போகுது. தட் மீன்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா எப்பவுமே எத்தனை ஸ்தானம் தள்ளிச்சு? 10 ஸ்தானம் தள்ளிச்சா. ஸோ 10 பிளேசஸ் வந்து தாண்டி இருக்கு. அப்போ நம்ம வலது பக்கம் தட் இஸ் ரைட் சைடு போகும்போது ஸோ மைனஸ்ல எழுதணும். ஸோ -10, அதாவது 2.02 into 10 to the power -10 இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஆன்சர் எங்க இருக்கு? ஸோ ஆப்ஷன் 3ல இருக்கு. அப்போ ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3, that is 2.02 into 10 to the power -10. 2.02 பெருக்கல் 10 அடுக்கு -10. இது நம்மளுடைய விடை. Question number 20. The plane surface that is enclosed between two radii and the circular arc of a circle is dash. ஒரு வட்டத்தின் 2 ஆரங்களாலும் அந்த ஆரங்களால் வட்ட பரிதியில் வெட்டப்படும் வில்லாலும் அடைபடும் சமதள பகுதி டேஷ். ஸோ இதுக்கெல்லாம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் சென்ட்ரல் ஆங்கிள், செக்டர், செக்மெண்ட், ஆர்க். தட் இஸ் மையக்கோணம், வட்டக்கோண பகுதி, வட்டத்துண்டு, வட்டவில் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் படி என்னது? ஃபர்ஸ்ட் சர்க்கிள், அதாவது ஒரு வட்டம். அந்த வட்டம் வரைஞ்சிட்டேன். ஸோ அந்த வட்டத்துக்கு மையம் இருக்கும். ரைட். அந்த வட்டத்தினுடைய 2 ஆரங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ 2 ஆரங்கள், தட் இஸ் 2 ரேடியை அப்படிங்கிறாங்க. ஸோ 2 ரேடியைனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கிருந்து இப்படி ஒரு ரேடியஸும் இப்படி ஒரு ரேடியஸும், தட் இஸ் 2 ஆரங்களை நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? தட் இஸ் அந்த ஆரங்களாலும் வட்ட பரிதியில் வெட்டப்படும். வட்ட பரிதினா என்ன? தட் இஸ் திஸ் பிளேஸ். அதாவது வட்ட பரிதினா இந்த சுத்தி இருக்கு இல்லையா, இந்த வட்ட பரிதி, தட் இஸ் சர்க்கம்ஃபரன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். வட்டப்பரிதி, அந்த வட்டப்பரிதியில ஸோ வில்லாலும், ஸோ வில்லுனா ஸோ இங்க இருந்து எந்த இடம்? ஸோ இந்த கலர் கொஞ்சம் மாத்தி காட்டுறேன் பாருங்க. தட் இஸ் இங்க இருந்து இப்போ இங்க வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வில் இது வந்து வட்ட வில், தட் இஸ் ஆர்க்னு சொல்லுவோமா. அப்போ ஸோ என்ன சொல்றாங்கன்னா ஸோ மைய பகுதியில இருந்து ஸோ இது வரைக்கும், ஸோ இங்க இருந்து இது வரைக்கும், அதே போல இங்க இருந்து இது வரைக்கும், ஸோ இப்படி வந்து அடைபடக்கூடிய இந்த பகுதியை என்னன்னு சொல்றாங்க? தட் இஸ் இந்த பகுதியை என்னன்னு சொல்றாங்கன்னா நிச்சயமா இதை நம்ம என்ன சொல்லுவோம்? தட் இஸ் செக்டர். ஆப்ஷன் 2 செக்டர் தான் அதனுடைய ஆன்சர். தட் இஸ் வட்டக்கோண பகுதி. ஸோ மைய கோணம்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல ஏற்படுத்தக்கூடிய கோணம் தான் வந்து சென்டர் ஆங்கிள், அது இல்லை. ரைட். அடுத்து செக்மெண்ட் அப்படிங்கிறது
ஸோ இந்த வட்டம் இப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ இதை பாதியா இப்படி பிரிக்குது அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், இது செகண்ட் செக்மெண்ட். அதாவது இது ஒரு வட்டத்துண்டு, இது ஒரு 2 வட்டத்துண்டு. அதாவது வட்டத்துண்டு 2ஆ பிரிக்கும். துண்டுனாலே நம்மளது என்ன 2ஆ பிரிக்கும் இல்லையா? அப்ப அதனால ஸோ இது வந்து செக்மெண்ட்னு சொல்லுவோம். இதுவே ஆர்க்னா என்னது? தட் இஸ் இந்த வட்டவில். ஸோ இந்த மாதிரி ஆர்க் இருக்கிறது ஆர்க்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் இப்போ என்னது? ஆப்ஷன் 2 செக்டர் தான். அதாவது வட்டக்கோண பகுதி தான். Question number 21. The lines y is equal to -3 and x is equal to 4 intersect at y is equal to -3 என்ற கோடும் x சமம் 4 என்ற கோடும் சந்திக்கும் புள்ளி. சரி, அப்ப நீங்க இந்த மாதிரி வந்துட்டாலே நீங்க என்ன பண்ணணும்? தட் இஸ் x, y அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் எழுதிருங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ x க்கு பதிலா இங்க 4, y க்கு பதிலா -3. அப்ப 4, -3 இருக்கிறது ஆன்சர். ஸோ 4 எக்ஸ்ங்கிற பிளேஸ்க்கு பதிலா 4 இருக்கணும், yங்கிற பிளேஸ்க்கு பதிலா -3 இருக்கணும். ஸோ நடுவில் கமா போட்டுக்கோங்க. இந்த மாதிரியான அமைப்பு எங்க இருக்கு? தட் இஸ் ஆப்ஷன் 3, 4, -3. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3, 4, -3 தான். Question number 22. Selling price is what? விற்பனை விலை என்பது. ஸோ இங்க நிறைய கொடுத்துருக்காங்க. ரைட், இப்படி கொடுத்துருந்தாலும் இங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் மைனஸ் மார்க்கெட் பிரைஸ், அடுத்து மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட், மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் மைனஸ் மார்க்கெட் பிரைஸ், தட் இஸ் தள்ளுபடி மைனஸ் குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி, குறித்த விலை மைனஸ் அடக்க விலை மைனஸ் குறித்த விலைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும். ஸோ செல்லிங் பிரைஸஸ்க்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ இது ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் மேல ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து அந்த குறித்த விலை. சரி, நம்ம போய் அதுக்கு பேரம் பேசணும் அப்படின்னா அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க? ஸோ தள்ளுபடி பண்ணி நமக்கு தருவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து விற்பனை விலை, அவங்க வித்த விலையாக இருக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2, தட் இஸ் மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட், அது குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. இது நம்மளுக்கு ஃபார்முலாவிலே இருக்கு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2, மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட், தட் இஸ் குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. இது Question number 23. 20 men can make 40 articles in 10 days. Then 5 men can make dash articles in 5 days. 20 ஆண்கள் 10 நாட்களில் 40 பொருட்களை செய்து முடிப்பர் எனில் 5 ஆண்கள் 5 நாட்களில் டேஷ் பொருட்களை செய்து முடிப்பர். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்க, 5, 10, 15, 12 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதியிருக்கேன். தட் இஸ் மென், டேஸ், ஆர்டிகல்ஸ், தட் இஸ் ஆண்கள், நாட்கள், பொருட்கள் அப்படின்னு எழுதியிருக்கேன். தட் இஸ் என்னது? 20 ஆண்கள் வந்து ஸோ 10 நாட்கள் எடுத்துக்கிட்டு 40 பொருட்கள் செய்யறாங்க. அப்போ 5 ஆண்கள் 5 நாட்கள்ல எத்தனை பொருட்கள் செய்வாங்க அப்படிங்கிறதா கொஸ்டின். ரைட், இப்போ நமக்கு என்ன தெரியும்? தட் இஸ் ஸோ இதுல வந்து டைரக்ட் வேரியேஷன், இன்வர்ஸ் வேரியேஷன் அப்படின்னு தெரியும். தட் இஸ் நேர்மாறல் எதிர்மாறல் தெரியும். சரி, இப்போ நமக்கு என்ன தேவைப்படுது? இந்த இடம் தான் தேவைப்படுது. ஸோ தட் இஸ் எத்தனை ஆர்டிகல்ஸ் வந்து செய்வாங்க அப்படிங்கிறது. ரைட், இப்போ இதை வந்து நான் இப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இப்போ எங்க அதை எழுதிக்கிறேன். தட் இஸ் இந்த கொஸ்டின் மார்க்கு பதிலாக நான் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, அப்போ எக்ஸ் தான் தேவைப்படுது. ஓகே, அப்படி தேவைப்படும் போது ஸோ இந்த 40 நேரம் அப்படியே போட்டுக்கோங்க. சரி, இப்போ இதுல ஸோ நம்ம இது மேலே தான் எதிர்மாறலாம் நேர்மாறலாம் பார்க்கணும். தட் இஸ் டைரக்ட் வேரியேஷனா இன்வர்ஸ் வேரியேஷனா. இப்போ பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆண்களையும் இந்த பொருட்களையும் கம்பேர் பண்ணுங்க. இப்போ ஆண்கள் என்ன ஆகுது? 20ல இருந்து 5 வந்து டிகிரீஸ் ஆகுது, அதாவது குறையுது. ஸோ 20 ஆண்கள் இருந்து 5 ஆண்களை குறையும் பொழுது ஸோ அப்போ பொருட்கள் செய்யறதும் குறையும். அப்போ என்ன ஆகுது? தட் இஸ் நேர்மாறல் ஆகுது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? இதனுடைய தலைகீழே எழுதிக்கோங்க. அப்போ 5 கீழ் 20 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ மறுபடியும் நாட்களை வச்சு பொருட்களை கம்பேர் பண்ணுங்க. தட் இஸ் இப்போ பாருங்க, நாட்கள் வந்து 5 குறையுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பொருட்கள் என்ன ஆகும்? 40ல இருந்து குறையத்தான் செய்யும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதையும் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ தலைகீழே தான் எழுதிக்கணும். தட் இஸ் 5 கீழ் 10 அப்படின்ட்டு. ரைட், இப்போ நம்ம அடிச்சு போட்டு பார்த்தலாம். ஸோ பாருங்க, ஸோ இந்த 0 கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்தது ஸோ இப்போ 5 ஓரஞ்சு 5, ஸோ 4 20. ரைட், அப்போ இங்கே 4க்கு இங்கே 4 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன கிடைக்குது? தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 கிடைக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1 5, ஆப்ஷன் 1 5 ஆகும். Question number 24. For 3 years, the difference in compound interest and simple interest is equal to what? 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். ஸோ இது அப்சல்யூட்லி ஃபார்முலா தான். ஸோ ஃபார்முலா என்னது? ஸோ ஆப்ஷன் 2 தான். தட் இஸ் பி இன்டூ ஆர் பை 100 த ஹோல் ஸ்கொயர் இன்டூ 3 பிளஸ் ஆர் பை 100. தட் இஸ் ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க, பி பெருக்கல் ஆர் பை 100 த ஹோல் ஸ்கொயர் பெருக்கல் 3 பிளஸ் ஆர் பை 100. ஸோ இதான் நம்மளுடைய ஆன்சர். Question number 25. The circumference of a right angle triangle lies at the midpoint of its. ஒரு செங்கோண முக்கோணத்தில் சுற்றுவட்ட மையம் அமையும் பக்கம். என்னென்ன கொடுத்துருக்காங்க? பேஸ் அடிப்பக்கம், ஆப்போசிட் சைடு எதிர்பக்கம், ஹைப்போட்டெனியஸ் கர்ணம், மீடியன் நடுக்கோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். தட் இஸ் ஒரு செங்கோண முக்கோணத்தை வந்திருக்கேன். ரைட், அதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடம் வந்து செங்கோணம் அமையுது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது இது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஹைப்போட்டெனியஸ். இதுதான் நம்ம வந்து ஹைப்போட்டெனியஸ் சொல்லுவோம் அல்லது கர்ணம்னு தமிழ்ல சொல்லுவோம். சரி, இந்த சர்க்கம் சென்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் இது சுற்றுவட்ட மையம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸோ அந்த முக்கோணத்துல ஸோ பர்பண்டிகுலர் பைசெக்டர், அதாவது மைய குத்துக்கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ஸோ இருக்கக்கூடிய அந்த பக்கத்தை பாதியா பிரிக்கணும். இப்போ இது வந்து ஒரு 8 சென்டிமீட்டர் அப்படின்னா ஸோ 4 4 அப்படின்னு பிரிக்கணும். அதே சமயம் என்னது? ஸோ இது 90 டிகிரிலையும் இருக்கணும். அப்போ நான் இந்த பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டர், அதாவது மைய குத்துக்கோடு வந்திருக்கேன். தட் இஸ் இது பார்த்தீங்கன்னா ஸோ சென்டர்ல இருக்கணும். அதாவது இது டோட்டலா 8 சென்டிமீட்டர் இருக்குதுன்னா ஸோ இது 4 சென்டிமீட்டர் மற்றும் இது 4 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இது மையமாக இருக்கணும். அதே சமயம் ஸோ 90 டிகிரிலையும் இருக்கணும். ஸோ செங்கோணமாகவும் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ரைட், அப்படி ஒரு கோடு வரைகிறேன்னா அது பாருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைப்போட்டெனியஸ்ல இந்த இடத்துல வந்து வெட்டிட்டு போகுது. ஓகே ரைட், அதே போலவே நான் இந்த பக்கம் சைடுக்குமே நான் வரைகிறேன். ஸோ அதே போல நான் இந்த பக்கத்துக்கும் அதே போல ஒரு மைய குத்துக்கோடு வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி அது வரும். ரைட், சரி, இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸோ இது பாதி பாதியாக பிரிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் 90 டிகிரிலையும் இருக்கும். ரைட், இப்போ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வெட்டிக்குது. அது மட்டும் இல்லை, இந்த கர்ணத்துலையும் நம்ம அப்படிதான் ஸோ மைய குத்துக்கோடு போட்டோம்னா ஸோ இப்படி வந்து வெட்டிட்டு போகும். சரி, இப்படி வெட்டிட்டு போச்சுன்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் 90 டிகிரியில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸோ பாதி பாதியா இங்கேருந்து இது பாதி, இங்கேருந்து மறுபடியும் இது பாதியாக பிரிக்கும். ஸோ இது மூணுமே மீட் பண்ணிக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதான் வந்து சுற்றுமட்ட மையம், அப்படிதான் ட்ரையாங்கிளோட சர்க்கம் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடம் என்னன்னா ஸோ இந்த ஹைப்போட்டெனியஸ் மேல, அதாவது கர்ணத்தின் மேல தான் வந்து அமையும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 ஹைப்போட்டெனியஸ், அதாவது கர்ணம்.
directions question number 76 to 85. Find the missing number or letter in the following sequences. வழிமுறைகள் வினா எண் 76 முதல் 85 வரை பின்தொடர் வரிசையில் விடப்பட்ட எண் அல்லது எழுத்துக்களை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா நம்பர்ஸை வந்து சீக்வன்ஸா அதாவது கமா போட்டு கொடுத்துருப்பாங்க ஒரு சர்ச் பேட்டர்ன்ல, அதாவது அது ஒரு வழிமுறையில வந்து அது அடுத்தடுத்த நம்பர் போயிட்டே இருக்கும். சரி, அப்படி போயிட்டு இருக்கும்போது அடுத்த வர நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னது 76 முதல் 85 வரை இருக்கக்கூடிய வினாக்கள்ல அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 76 பாருங்க. ஸோ 209, 199, 197, 193, 191. Then next number is what? So 209, 199, 197, 193, 191. அடுத்த எண் என்ன வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நம்பரோட சீக்வன்ஸ் நான் கீழே எழுதிட்டேன். ரைட், இப்போ பாருங்க. ஸோ இதில் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே ரைட், இப்போ 209 199 வரணும்னா ஸோ தட் இஸ் மைனஸ் 10 குறைஞ்சிருக்கு. ரைட்டு, 10 குறைஞ்சிருக்கு, அதனால மைனஸ் 10ன்னு போட்டிருக்கேன். இதே பார்த்தீங்கன்னா இங்கே 9 7 ஆகிறதுக்கு என்ன ஆகுது, தட் இஸ் மைனஸ் 2 குறைஞ்சிருக்கு. ரைட்டு, மைனஸ் 2 ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ மைனஸ் 4 குறைஞ்சிருக்கு. ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 குறைஞ்சி ஸோ மைனஸ் 2 ஆயிருக்கு. ரைட்டு, அப்போ இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படிங்கிறது நம்ம போடணும். ரைட், அப்படி இருக்குது தான். பட் நம்ம அந்த சீக்வன்ஸில் ஏதாவது ஒரு வழிமுறை ஒரு அமைப்பு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க மைனஸ் 10, அதன் பின்ன மைனஸ் 2, அப்புறம் மைனஸ் 4, அப்புறம் மைனஸ் 2. ஸோ இதில் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. அப்போ நம்ம எடுத்த இந்த வழிமுறையை நம்ம நீக்கிட்டு மறுபடியும் இன்னொரு விதமான டாக்டிஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த சீக்வன்ஸை நம்ம 2 சீக்வன்ஸாக பிரிச்சுக்கலாம். இப்போது சரி, எப்படி பிரிப்பீங்க, தட் இஸ் ஸோ இங்கேருந்து ஸோ ஒரு நம்பரை விட்டுட்டு ஒரு சீக்வன்ஸாக பிரிங்க. ஓகே, மறுபடியும் இங்கேருந்து ஸோ இங்கே இப்படி. ஓகே, ஸோ இப்படி ஒரு சீக்வன்ஸாக பிரிங்க. அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சீக்வன்ஸாக பிரிங்க. சாரி, நான் இந்த இடத்துல போடணும். சரி, ஸோ பாருங்கள். ஸோ இங்கேருந்து இப்படி ஒரு சீக்வன்ஸாக பிரிங்க. ஓகே, சரி, அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வந்துக்கலாம். ஓகே, இப்போ 209 197 ஆகணும் அப்படின்னா பாருங்க, நான் இங்கே போடுறேன். ஸோ 209 197 போணுச்சுன்னா ஸோ 9 7 போச்சுன்னா 2, ஸோ 20 19 போச்சுன்னா 1. ஸோ அப்போ மைனஸ் 12 குறைஞ்சிருக்கு. ஸோ 12 குறைஞ்சிருக்கு, அதனால மைனஸ் 12 போட்டுட்டேன். அதே போல் 197 ஸோ 197 ஸோ அடுத்தது என்னது 191 வந்திருக்கு. ஸோ 191 அப்படின்னா ஸோ 6 குறைஞ்சிருக்கு தானே. ஆமாம், அப்போ வந்து மைனஸ் 6 ஆயிருக்கு. ஓகே, இப்போ கீழே பாருங்கள். தட் இஸ் 199 193 வரணும் அப்படின்னா மைனஸ் 6 நடந்திருக்கணும். அதே போல் 193 என்ன வரும், இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படித்தானே. ரைட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 12 இருந்துச்சு, இங்கே வரும்போது மைனஸ் 6, அதாவது அதில் பாதியாக இருக்குது. அப்போ இதுக்குள்ள தொடர்பு என்ன, 12 2ஆல் வகுத்தானா தானே 6 கிடைக்கும். எஸ், அப்போ நம்ம அதே போலவே ஸோ இங்கே வந்து மைனஸ் 12 2ஆல் வகுத்தா ஸோ மைனஸ் 6 கிடைக்குது. ஓகே, சரி, அப்போ இங்கே பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பாதியாக குறைச்சிருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தோன்னா இங்கே மைனஸ் 6லேருந்து ஸோ இங்கே வரக்கூடிய இந்த இடம் என்ன வந்திருக்கும், மைனஸ் 6 2ஆக குறைக்கணும். குறைச்சிங்கன்னா என்ன கிடைக்கும், தட் இஸ் மைனஸ் 3 தானே. ரைட், அப்போ மைனஸ் 3 பண்ணணும். எங்கிறது ஸோ 193 நம்ம என்ன பண்ணணும், ஸோ 3 குறைக்கணும். 3 குறைங்க, சரி 190 வருதா. ரைட், இப்போ இந்த இடத்துல 190 வந்திருக்கணும். சரி, இப்போ இது ஆப்ஷனில் இருக்கா, எஸ், ஆப்ஷன் 2 190. ஓகே, இது ஒரு ஆன்சர். அடுத்தது இன்னொரு வழிமுறை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஒருவேளை இங்கே ஸோ 12 மைனஸ் 6ங்கிறது இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு, அதாவது மாறி மாறி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸோ மைனஸ் 12 மைனஸ் 6, அதே போல் இங்கே மைனஸ் 6, இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் 6 இங்கே வந்துருச்சு. அப்போ மைனஸ் 12 ஆனது இங்கே வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஸோ நான் இங்கே போடுறேன் பாருங்கள். தட் இஸ் இந்த இடத்துல மைனஸ் 12 இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணணும், தட் இஸ் 193 ஸோ மைனஸ் 12 பண்ணுங்க, என்ன கிடைக்கும், தட் இஸ் 8, இங்கே 181. ஓகே ரைட், அப்போ இங்கே வந்து அனதர் ஆன்சர் 181 அப்படின்னு சொல்லி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 181 கூட வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே கவர்மெண்ட் ஆன்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதனுடைய விடையாக இருக்கிறது. Question number 77, 5, 2, 9, 5, 15, 10, 23, 17 அண்ட் 2 கொஷின் மார்க் இருக்குது. ஆக்சுவலாக ஆன்சரில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ 2 விதமான ஆன்சர்ஸ் வந்து அதில் கொடுத்துட்டே வந்துட்டுருக்காங்க. ரைட்டு, ஸோ 77வது கேள்வி பாருங்கள். 5, 2, 9, 5, 15, 10, 23, 17. அடுத்த 2 நம்பர் என்ன வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இப்படி நம்ம குறைச்சிட்டே போகிறோம். இங்கே அதிகமாகுது, இங்கே குறையுது, மறுபடியும் இங்கே அதிகமாகுது. ரைட்டு, அப்போ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடியே 2 கொஷின் மார்க் வந்ததுனால இருக்கிற இந்த சீக்வன்ஸ், அதாவது இந்த தொடர் வரிசையை நம்ம 2 விதமாக பிரிக்கணும்.
அப்படி தானே? ஆமாம், போன கணக்கில் பிரித்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், தட் இஸ் இங்கேருந்து இங்கே, மறுபடியும் இங்கேருந்து இங்கே, அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணணும், ஸோ ஒன்றை விட்டுட்டு விட்டுட்டு இங்கே கொண்டு வரணும். அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த இடத்துல வரும். ரைட், இப்போ நம்ம அதை போட்டு பார்க்கலாம். தட் இஸ் பார்த்திங்கன்னா ஸோ 5லேருந்து 9 போயிருக்குன்னா ஸோ நம்மளுக்கு இங்கே என்னது +4 நடந்திருக்கு. 9லேருந்து 15னா தட் இஸ் +6 நடந்திருக்கு. அடுத்தது பாருங்கள் 15லேருந்து 23 போயிருக்குன்னா தட் இஸ் +8. அடுத்து 23லேருந்து அடுத்தது என்ன, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸோட அமைப்பு தெரியும். தட் இஸ் பாருங்கள் இங்கே 4, இங்கே 6, இங்கே 8 இதெல்லாம் வந்து கூட்டப்பட்டிருக்கு. அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக +10 தானே வரணும். ஓகே, சரி. அப்போ நம்ம இங்கே +10 போடுறோம். அப்போ 10 அப்படின்னு போட்டோம்னா ஸோ 23 கூட 10 கூட்டினீங்கன்னா இங்கே என்ன வந்திருக்கணும், தட் இஸ் 33 வந்திருக்கணும். ரைட், அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ அடுத்த சீக்வன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்த சீக்வன்ஸ் பாருங்கள். தட் இஸ் 2லேருந்து ஸோ 5. ஓகே, சரி. இப்போ இங்கே வந்து +3 நடந்திருக்கு. ரைட், அப்போ இங்கேருந்து 5லேருந்து அடுத்தது 10. ஸோ இங்கே வந்து +5 நடந்திருக்கு. அப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ 17 அப்படிங்கும்போது +7 நடந்திருக்கு. அப்போ அடுத்த சீக்வன்ஸில் இங்கேருந்து இங்கே இப்படி தானே வரும். ரைட், அப்போ இங்கே என்னது, என்ன அமைப்பு முறை, தட் இஸ் 3 + 5, தட் இஸ் 3 நடக்குது, 5, 7 அப்படின்னு ஒற்றைப்படையை வந்து கூட்டியிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, +9 ஆட் பண்ணியிருப்பாங்க. எது கூட, ஸோ தட் இஸ் இந்த 17 கூட. அப்போ இங்கே 17 + 9 என்ன கிடைக்கும், தட் இஸ் 26ன்னு கிடைச்சிருக்கும். ஸோ 26ன்னு இந்த இடத்துல வந்திருக்கும். அடுத்தது 33ன்னு இந்த இடத்துல வந்திருக்கணும். ரைட், ஸோ இந்த ஆன்சரை பார்த்துக்கோங்க. ஸோ தட் இஸ் 33, 26ன்னு இருக்கணும். இந்த மாதிரி ஆன்சர் இங்கே இருக்கா? எஸ், ஆப்ஷன் 1லேயே இருக்குது பாருங்கள். ஸோ நம்மளுடைய விடை ஆப்ஷன் 1 33, 26, 33, 26 இதுதான் நம்மளுடைய விடையாக இருக்கிறது. Question number 78, 43, 37, 31, 25, 19. Next is what? That is 43, 37, 31, 25, 19 எனில் அடுத்த எண் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை தான் கீழே எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ரைட், 43லேருந்து ஸோ தட் இஸ் 37 ஆகணும். தட் இஸ் பார்த்தீங்கன்னா -6 அதான். ஆமாம், ஸோ 43க்கும் 37க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 6, அப்போ -6. ஓகே, ரைட். அப்போ 37லேருந்து -6 பண்ணோன்னா 31. அதே போல் 31லேருந்து -6 பண்ணால் 25, 25லேருந்து -6 பண்ணால் 19. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்களே சொல்லிடலாம். தட் இஸ் 19லேருந்து -6 பண்ணால் நமக்கு இந்த இடத்துல என்ன ஆன்சர் வந்திருக்கணும், ஸோ 13ன்னு ஆன்சர் வந்திருக்கணும். அந்த மாதிரி இங்கே இருக்கா? எஸ், ஆப்ஷன் 2 13, தட் இஸ் ஆப்ஷன் 2 13 தான் நம்மளுடைய விடையாக இருக்கிறது. Question number 79, 2C, 5D, 10F, 17I, question mark, 37R, 2C, 5D, 10F, 17I கேள்வி கொடுத்துட்டு தட் இஸ் 37Rன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த கேள்வி இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் அதை தான் கீழே எழுதியிருக்கேன். தட் இஸ் 2C, 5D, 10F, 17I அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதிட்டேன். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 விதமான யூசேஜ் பண்ணியிருக்காங்க. ஒன்று நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா ஸோ லெட்டர்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸோ இது வந்து எண்கள் தொடர் வரிசையில் மட்டும் இல்லை, எழுத்து தொடர் வரிசையும் சேர்ந்து வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஸோ முதல்ல இந்த நம்பர்ஸை பார்க்கலாம். ரைட்டு, இப்போ இங்கே பாருங்கள். ஸோ 2லேருந்து ஸோ இப்போ 5 வரணும்னா +3 ஆட் ஆகிருக்கும். ஓகே, 5லேருந்து 10 வரணும்னா ஸோ 5 ஆட் ஆகிருக்கும், அப்போ ப்ளஸ்ஸு. அடுத்து 10லேருந்து 17 வரணும்னா ஸோ 7 வந்து கூட்டிப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் 7லேருந்து இங்கே என்ன வரும், நம்ம என்ன யோசிக்கணும், ஃபஸ்ட்டு நம்ம சீக்வன்ஸ் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். தட் இஸ் இங்கே பாருங்கள் 3, இங்கே 5, இங்கே 7. அப்போ நீங்கள் சொல்லுங்கள் இங்கே என்ன வரும், தட் இஸ் 9 வருமா? ரைட்டு, அப்போ நீங்கள் இங்கே +9 போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ 17 கூட 9 கூட்டுங்க, என்ன வரும்? ஸோ தட் இஸ் 17 கூட 9 கூட்டிங்கன்னா 26. ரைட், அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும், தட் இஸ் 26. ரைட்டு, அந்த 26லேருந்து +11 பண்ணணும். ஏன்னா இங்கே என்ன வந்திருந்தது, தட் இஸ் 3, 5, 7, 9. அடுத்தது பார்த்தீங்கன்னா 11 இஸ் அ ஆட் நம்பர், அதாவது ஒற்றைப்படை எண்ணாக வரும். அப்போ கரெக்டு தானே நம்ம பண்ணது. ஏன்னா 26 கூட 11 கூட்டிங்கன்னா 37 வரும். அப்போ நம்பர் சீக்வன்ஸ் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம், ஸோ எழுத்தை பார்க்கலாம். தட் இஸ் C and D. ஸோ இது பாருங்கள், சிக்கு அப்புறம் ABCக்கு அப்புறம் D அப்படியே தான் வரும், எந்த வித மாற்றமும் இல்லை. அப்புறம் Dலேருந்து F. ஸோ Dக்கு அப்புறம் E இருக்குது, அதை விட்டுட்டு F வந்திருக்கு. அடுத்தது பாருங்கள், Fக்கு அப்புறம் GHஐ விட்டுட்டு I வந்திருக்கு. இப்போ இங்கே என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கு பாருங்கள். தட் இஸ் இங்கே வந்து எதுவுமே நடக்கல. தட் இஸ் எந்த விதமான எழுத்துக்கள், இது எக்ஸ்ன்னு நினச்சிடாதீங்க. ஸோ நான் இங்கே அழிச்சிட்றேன் ஆக்சுவலி. ஸோ இது வந்து எந்த விதமான பேட்டர்னுமே இங்கே வந்து ஃபாலோ ஆகலை.
ரைட். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு எழுத்த விட்டுட்டாங்க. ஈங்கிறது. இங்க 2 எழுத்த விட்டுட்டாங்க. அப்ப இங்க எத்தன எழுத்த விட்டு இங்க வந்திருக்கணும்? 3 எழுத்த விட்டுருக்கணும். அப்படித்தானே? சரி. அப்போ ஐக்கு அப்புறம் என்ன இருக்கும்? ஜே, கே, எல் போயிருக்கும். ஓகே. அப்ப அது போயிட்டுன்னா, இங்க மிச்சம் என்ன இருக்கும்? ஜே, கே, எல்க்கு அப்புறம் எம் இல்லையா? ஸோ எம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கிறது இது கரெக்ட்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ரைட். எம்முக்கு அப்புறம் இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, 1 எழுத்து, இங்க 2 இங்க 3 அப்படின்னா, இங்க 4 எழுத்து விட்டுருப்பாங்கல்ல. சரி 4 எழுத்து இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எம்முக்கு அப்புறம் என், ஓ, பி, கியூக்கு அப்புறம் ஆர் வந்துருச்சா? ஓகே ரைட். அப்ப நம்ம போட்ட பேட்டர்ன் கரெக்ட் தான். அப்ப நம்ம போட்ட ஆன்ஸரும் கரெக்ட் தான். ஸோ 26 எம்ன்னு எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. எஸ் ஆப்ஷன் 4 பாருங்க. ஸோ 26 எம் அதாவது 26 எம் இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 80 5 3 2 30 minus 4 2 minus 3 24 minus 6 minus 3 minus 2 then what will come here? ஓகே 5 3 2 30 minus 4 2 minus 3 24 எனில் மைனஸ் 6 மைனஸ் 3 மைனஸ் 2 எனும் பொழுது இங்க என்ன வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. இங்க என்ன எண் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே சரி இப்போ இதுல எல்லாம் பாருங்களேன். ஸோ ஒன்னொன்னுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்கு. தட் இஸ் இங்க பாருங்க 30 இங்க பார்த்தீங்கன்னா 24 இருக்கா? அப்ப நிச்சயமா இங்கேயும் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் பெரிய நம்பரா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ரைட் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய நம்பர்ன்னு ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, தட் இஸ் இந்த மீதி 3 நம்பரும் சேர்ந்து இந்த பெரிய நம்பர தருமான்னு பார்க்கணும். ஸோ என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? ஸோ 5, 3, 2ன்னு இருக்கா? ஓகே இது எப்போ வந்து 30 தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். ஓகே பாருங்க 5, 3, 15 ஸோ 15 2 30 ரைட். எல்லாத்தையும் பெருக்குனா 30 கிடைக்குது. அப்படித்தானே? அதே போல இதை எழுதி பாருங்க. தட் இஸ் -4 மல்டிப்ளிகேஷன் 2 இன்டூ ஸோ -3 ஓகே ரைட். இப்போ பெருக்குங்க. தட் இஸ் 4 2 8 8 3 24 சரி 24 வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஆன்சர் வந்துருச்சா? ஓகே இப்போ இங்க ஒரு மைனஸ் இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 24 எஸ் பிளஸ் 24 we will get ஓகே. அப்படி பார்க்கும்போது ஸோ எல்லா பேட்டர்னும் என்ன சொல்லுது? தட் இஸ் நம்மளுக்கு பெருக்க சொல்லுது. அதாவது மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம பெருக்குனா ஸோ அதில் இருக்கக்கூடிய பெரிய நம்பர் வருதுன்னு தெரிஞ்சிருச்சா? ரைட். அப்போ நம்ம இந்த -6 -3 -2 எல்லாம் பெருக்கலாம். பெருக்கினா நமக்கு அந்த ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். சரி ரைட். இப்போ -6 -3 அண்ட் -2 ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? தட் இஸ் ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பெருக்குங்க. ஸோ 6 3s are 18 18 into 2 ஸோ 36 அதாவது 36 ஸோ 6 3 18 18 2 36 ஓகே ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை மைனஸ் இருக்குது பாருங்க. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். மறுபடியும் இன்னொரு மைனஸ் பண்ணும்போது -36ன்னு வரும். அதாவது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் பெருக்கல்ல மைனஸ் வந்துச்சுன்னா ஸோ ஒற்றைப்படையில் இருந்தால் மைனஸ் அப்படின்னு தான் ஆன்சரில் வரும். ரைட்டு. ஸோ அப்போ நம்மளுக்கு -36ன்னு எங்கேயாவது இருக்கா? எஸ் ஆப்ஷன் 3 -36 ஆப்ஷன் 3 -36 என்பது நம்மளுடைய ஆன்சராக இருக்கிறது. நம்பர் 81 2 4 3 5 வந்து 7 தருது. 3 4 5 6 18 தருதுன்னா 9 2 7 8 என்ன தரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2 4 3 5 என்பது 7 தருகிறது. 3 4 5 6 என்பது 18 தருகிறது எனில் 9 2 7 8 என்பது என்ன எண்ணை கொடுக்கும் அப்படின்னு தான் அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ பாருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ தட் இஸ் 2 4 2 3 4 5 தானே எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 2 3 5 4 9 5 14 14ன்னு வருதா? ஸோ 14 2ஆல் வகுத்தீங்கன்னா ஸோ 7 வருது. ஓகே ரைட். ஒரு மெத்தட் எடுத்துருக்கோம். ரைட். இப்போ எல்லாத்தையும் இங்கே கூட்டுங்க. தட் இஸ் அடுத்தது ஸ்ட்ரிப் கூட்டுற போகிறோம். தட் இஸ் 3 + 4 + 5 + 6 ரைட். எல்லாத்தையும் கூட்டுங்க. 3 4 7 5 12 + 6 18 ஓகே. ஸோ 18/2 அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ 9 தருது. அப்படியெல்லாம் இல்லை. ஸோ அதனால் நம்ம இந்த வழிமுறை நம்ம எடுக்க வேண்டாம். ரைட்டு. அதுக்கப்புறம் வேறு என்ன வழிமுறை எடுக்கலாம்? ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு 2 3 செக் பண்ணுங்கள். இல்லை சம்டைம்ஸ் பார்த்தோன்னே நமக்கு தெரியும். தட் இஸ் இந்த 2ஐயும் 4ஐயும் பெருக்குங்க என்ன கிடைக்கும்? தட் இஸ் 8ன்னு கிடைக்குமா? ஸோ நான் அதான் இங்கே போடுறேன் பாருங்கள். ஸோ 2ஐயும் 4ஐயும் பெருக்குனா ஸோ 8ன்னு கிடைக்குது. ரைட்டு. அதுக்கப்புறம் இந்த 3ஐயும் 5ஐயும் பெருக்குங்க. 3 5 15ன்னு கிடைக்குதா? 3ஐயும் 5ஐயும் பெருக்குங்க. ஸோ 15ன்னு கிடைக்குதா? ஓகே. இதில் 7 ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்கா? எஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? தட் இஸ் 15ஐயும் 8ஐயும் கழிங்க. ஸோ 7 கிடைக்குது. ஓகே ரைட். அப்போ கரெக்டாக தான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள். இது 3ஐயும் 4ஐயும் பெருக்குங்க. அப்போ 3ஐயும் 4ஐயும் பெருக்குனா என்னது? 12. அடுத்தது 5ஐயும் 6ஐயும் பெருக்குங்க. ஸோ 6 30. இப்போ இது 2ஐயும் கழிங்க. ஸோ 30ஐயும் 12ஐயும் கழிங்க. தட் இஸ் 18. ஓகே ரைட். அப்போ நம்ம போட்ட வழிமுறை எக்ஸாக்ட்லி கரெக்ட். அப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் எடுக்கலாம். தட் இஸ் என்னது? 9ஐயும் 2ஐயும் பெருக்குங்க. ஸோ அப்போ 9 2 18. நெக்ஸ்ட் 7ஐயும் 8ஐயும் பெருக்குங்க. 7 8 56 ரைட். ஸோ 7 8ஐயும் பெருக்குனா 56.
ரைட். அப்போ 56 மைனஸ் 18. ஸோ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? தட் இஸ் இங்கே போடுறேன் பாருங்க. ஸோ 56லேருந்து 18 போச்சுன்னா, ஸோ 6ல் 8 போச்சுன்னா 8, ஸோ 4ல் 1 போச்சுன்னா 3. அப்போ 38 எங்கேயாவது ஆன்சர் இருக்கா? எஸ், ஆப்ஷன் 1ல் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 38 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 82 பாருங்க. தட் இஸ் 8 512 216 64 இதெல்லாம் 20 தருது அப்படிங்கிறாங்க. 1 343 125 27 என்ன தரும்னு கேட்டுட்டு 27 216 125 64ங்கிறது 18 தருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தட் மீன்ஸ் 8 512 216 64 எல்லாம் சேர்ந்து 20 தருது. ரைட். அதே போல 27 216 125 64 சேர்ந்து 18 தருது. அப்போ 1 343 125 27 எல்லாம் சேர்ந்து என்ன நம்பரை தரும் அப்படிங்கிறதான் கேள்வி. ரைட். இப்போ இதில் பாருங்க. ஸோ எல்லாத்தையும் கூட்டுனா 20 தாண்டி போயிடும். இல்லை எல்லாத்தையும் எப்படி கழிச்சு போட்டு அப்போவுமே 20 வரதுக்கு சான்சஸ் இல்லை. ரைட். அப்போது ஆனால் இன்னும் நம்பர்ஸை நீங்கள் கொஞ்சம் நல்லா கூர்ந்து நோக்குனீங்கன்னா ஸோ எல்லாமே பாருங்க. ஸோ கியூபிக் நம்பராக இருக்குது. தட் இஸ் கன எண்ணாக இருக்குது. இது பாருங்க. ஸோ 8ங்கிறது 2 கியூபு அப்படிதானே? ஆமாம். ஏன்னா இங்கே பாருங்க. ஸோ 2 கியூப் என்னது? ஸோ 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 என்ன வரும்? 2 4 2 8. ரைட்டு. அடுத்தது பாருங்க. இது 64ங்கிறது என்னது? 4 கியூபு அப்படிதானே? ஸோ 4 கியூப்னா எப்படி வரும்? தட் இஸ் 4 பெருக்கல் 4 பெருக்கல் 4. தட் இஸ் நன்னாங்க 16 16 நாங்க 64. ரைட். அதன் பின்ன பாருங்க. ஸோ இது 216ங்கிறது 6 கியூபு. ரைட். பார்க்கலாம். ஸோ தட் இஸ் 6 பெருக்கல் 6 பெருக்கல் 6 என்னவது? தட் இஸ் 6 36 36 6 216. ரைட். அதன் பின்ன 512ங்கிறது ஸோ 8 கியூபு. பார்க்கலாமா? 8 பெருக்கல் 8 பெருக்கல் 8. தட் இஸ் என்னது? 8 8 64 64 8 512. ரைட்டு தானே? அப்போது ஸோ இது 8 கியூப்னு தெரியுது. சரி. இப்போ இது வந்து என்னது? 20ன்னு வரணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் கூட்டுங்க. எந்த நம்பர்ஸ் நம்மளுக்கு? ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நான் இதை போடாம விட்டுட்டேன். தட் இஸ் இது வந்து என்னது? 6 கியூபு. இது என்னது? தட் இஸ் 8 கியூபு. ரைட். இந்த நம்பர்ஸில் அந்த ஏன்னா 20ங்கிறது ரொம்ப சின்ன நம்பர் வரணும்னா அப்போ அந்த கியூபினுடைய அடிமானத்தில் இருக்க கூட தான் நம்ம கூட்டணும். ஸோ என்னது? 2 இருக்குது, 4 இருக்குது, ஸோ 6 இருக்குது, 8 இருக்குது. எல்லாத்தையும் கூட்டுங்க. தட் இஸ் 2 + 4 + 6 + 8. ஓகே. பாருங்க. 2 4 6 6 6 12 12 8 20. ரைட். அப்போ 20 கிடைச்சிருச்சா? எஸ். அப்போ நம்ம போட்டிருக்கிறது கரெக்டான்ட்டு அடுத்தது வச்சும் செக் பண்ணிடலாம். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இந்த படத்தை பாருங்கள். தட் இஸ் என்னது? 27ங்கிறது 3 கியூப்னு தெரியும். ஆமாம். ஸோ 3 கியூப் அப்படிங்கும்போது எப்படி? தட் இஸ் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 அப்படின்னு தெரியும். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் சொன்னேன் 4 கியூப் அப்படின்ட்டு. அப்போ அது வந்து 4 கியூப்னு தெரியும். நெக்ஸ்ட் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 கியூப். தட் இஸ் 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 போட்டிங்கன்னா கிடைச்சிரும். தட் இஸ் 5 கியூப் போடுங்க. ஸோ 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 என்னது? 125. சரி. அப்போ அதுவும் தெரியும். அடுத்தது பாருங்கள். தட் இஸ் 216. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா 6 கியூபு. ஸோ இப்போ 6 பெருக்கல் 6 பெருக்கல் 6ன்னு இப்போ தான் நம்ம போட்டோம். சரியா? அப்போ நம்மளுக்கு தெரியும். ஸோ இது 216 தருது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. தட் இஸ் 3 4 5 6 இது எல்லாத்தையும் கூட்டுங்க. ஸோ 18 வருதான்னு பார்க்கலாம். ஸோ 3 + 4 + 5 + 6. ஸோ 3 4 7 7 5 12 12 + 6 18. ஓகே. ஸோ 18 வந்துச்சு பாருங்க. ஸோ அப்போ நம்ம போட்டது கரெக்டு தான். ஓகே. அப்போ நம்மளுக்கு இந்த இடம் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி. இப்போ இங்கே இது என்ன வருது? தட் இஸ் இங்கே இது பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கும்போது 1 கியூபு. ஓகே. அப்போ வந்து 1 வரும் கட்டாயமாக. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 27ங்கிறது 3 கியூப்னு தெரியும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு போட்டே காமிக்கணும்னா நான் முதல்ல இதை இருக்கிறத நான் வந்து கேன்சல் பண்ணி இதெல்லாம் அழிச்சு வச்சுக்கிறேன். ஓகேவா? போடுறது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு நல்லாவும் புரியும். ரைட்டு. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம போட்டது தெரியுது உங்களுக்கு. ஓகே. ஸோ நான் இப்போ இந்த நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய இந்த படத்துக்கு மட்டும் நான் இப்போ போடுறதை நீங்கள் பாருங்க. தட் இஸ் இப்போ பாருங்கள். இங்கே 1 இருக்கா? அப்போ அந்த 1 அப்படிங்கிறது ஸோ 1 கியூப்னு எடுக்கலாமா? தட் இஸ் 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1 1 தானே? ஆமாம். அடுத்தது 27 இருக்கா? சரி. 27ங்கிறது என்னது? 3 கியூப். எப்படி? தட் இஸ் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 அப்படிங்கிறது 27 தரும். 3 9 9 3 27. ரைட். அதுக்கப்புறம் 125ங்கிறது என்னது? ஸோ 5 கியூபா? எஸ். 5 கியூப்னா எப்படி? தட் இஸ் 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5. ஸோ தட் இஸ் 125 அப்படின்னு நமக்கு தெரியும். ரைட். அடுத்தது என்ன இருக்குது? தட் இஸ் 343. ஓகே. அது என்ன கியூப் நமக்கு? ஸோ தட் இஸ் 7 கியூபு. ரைட். இப்போ நம்ம அதை போட்டுக்கலாம். தட் இஸ் 7 கியூப் என்ன? 7 பெருக்கல் 7 பெருக்கல் 7ங்கிறது 343 தருது. ஓகே. இப்போ அந்த நம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து போட்டு கூட்டுங்க. அவ்வளோதான். என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது? தட் இஸ் 1 இருக்கா? ஸோ அப்போ 1 போட்டுக்கோங்க. ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது? 3 இருக்கா? ஓகே. 3 ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குது? 5 இருக்கா? சரி. 5 போட்டுக்கோங்க.
ப்ளஸ் 7 இருக்கா? ஸோ 7 சரி. இப்போ கூட்டுங்க. தட் இஸ் 1 + 3 4 + 5 9 + 7 16 ரைட். இப்போ 16ன்னு ஆன்சர் இருக்கா? எஸ், ஆப்ஷன் 3 16 இருக்கு பாருங்க. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 16. ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 83. ஸோ 9 2 5 4 37 6 1 3 7 11 4 8 5 9 வாட் வில் கம்? ஓகே, 9 2 4 5 4ங்கிறது 37 தருது. 6 1 3 7ங்கிறது 11 தருது. 4 8 5 9ங்கிறது என்ன தரும் அப்படிங்கிறது தான் கொஷின். ரைட். இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து கூட்டி பார்க்கலாம். கூட்டி பார்த்தா நம்மளுக்கு ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் செக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஸோ 9 + 2 + 5 + 4 9 2 11 + 5 16 + 4 20. ஓகே, ஸோ 20க்கும் 37க்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ நிச்சயமா இது கூட்டெல்லாம் வரல அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, கழிச்சாலும் வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ரைட். இப்போ அவங்களே அழகா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? சரி, அதை வச்சு நம்ம மல்டிப்ளிகேஷன், அதை பெருக்கல, ஏன்னா கூட்டல் கழித்தல் ட்ரை பண்ணியாச்சு. அடுத்த பெருக்கல் பார்க்கலாம். பெருக்கல்ல இந்த 9ஐயும் 5ஐயும் முதல்ல பெருக்கலாம். சரியா? 9ஐயும் 5ஐயும் பெருக்குங்க. தட் இஸ் என்ன கிடைக்கும்? 9 45 ரைட். அதன் பின்ன ஸோ இந்த வாக்கில் எடுங்க. தட் இஸ் இப்படி எடுத்தீங்கன்னா ஸோ 4 2 இருக்கா? ரைட். அப்போ 4ஐயும் 2ஐயும் பெருக்குங்க. ஸோ அப்போ என்னது? ஸோ 4ஐயும் 2ஐயும் பெருக்குனீங்கன்னா ஸோ 4 2 8. ஓகே, இப்போ இந்த 45ஐயும் 8ஐயும் கழிங்க. என்ன கிடைக்குது? 37. நடுவில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் கிடைச்சிருச்சுல்ல? ஓகே, ஸோ கிடைச்சிருச்சுன்னா அப்போ நிச்சயமாக நம்மளுக்கு இது ஒரு லுப், அதாவது நம்மளுக்கு ஒரு க்ளூவாக தருது. ரைட். ஸோ 37 அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. ஓகே ரைட். இப்போ அதையே நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள். ஸோ 6ஐயும் 3ஐயும் பெருக்குங்க. ஸோ இப்போ 6ஐயும் 3ஐயும் பெருக்குனிங்கன்னா 6 3 18. அடுத்தது 7ஐயும் 1ஐயும் பெருக்குங்க. தட் இஸ் 7 1 7. இப்போ என்ன பண்ணணும்? 2ஐயும் கழிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ 18ஐயும் 7ஐயும் கழிங்க. தட் இஸ் 11. ஸோ நம்மளுக்கு உண்மையாலுமே ஆன்சர் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ நிச்சயமாக இந்த ப்ராசஸ் தான் இங்கே போடணும். அப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்? ஸோ இதுலேயும் அதையே ட்ரை பண்ணி ஆன்சரில் இருக்கான்னு பார்த்துடலாம். ரைட்டு. இப்போ பாருங்கள் என்னெல்லாம் எடுக்கணும்? ஸோ 4ஐயும் 5ஐயும் எடுங்க. தட் இஸ் 4ஐயும் 5ஐயும் பெருக்குனிங்கன்னா 5 20. நெக்ஸ்ட் 9ஐயும் 8 எடுங்க. சரி, 9 8 72. ரைட்டு. சாரி, இங்கே நான் டேரெக்டாகவே 72 போட்டேன். ஸோ 9ஐயும் 8ஐயும் பெருக்குங்க. ஸோ 9 × 8 ஸோ 72. ரைட். இப்போ இது ரெண்டையுமே என்ன பண்ணணும்? கழிக்கணும். என்ன கழிக்கணும்? ஸோ 20 - 72ன்னு போடணும். ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? ஃபஸ்ட்டு ஸோ இந்த பக்கம் இப்படி வந்ததை நம்ம பெருக்கணும். அடுத்தது இந்த பக்கம் வந்ததை பெருக்கிட்டு அப்புறம் கழிச்சோம். அதைத்தான் இங்கேயும் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி அப்புறம் இப்படி. பட் இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆன்சரில் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? இதை கொஞ்சம் மாற்றி தட் இஸ் 20 - 72க்கு பதிலாக 72 - 20ன்னு போடுங்க. அப்போ உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஸோ 52ன்னு ஆன்சர் வருமா? 72ல் 20 போச்சுன்னா ஸோ அது இருக்கா பாருங்கள். எஸ் இருக்குது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2 52. தட் இஸ் ஆப்ஷன் 2 52 தான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 84 பாருங்க. தட் இஸ் ABDBEICH கொஸ்டின் மார்க். அதே தான் தமிழையும் இருக்கு. ரைட். இங்கே பாருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்கே என்ன ஆல்பபெட் வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே பாருங்க ஏக்கு அப்புறம் பி வரும். ரைட்டு. பிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிறத விட்டுட்டு டி வந்திருக்கு. ஓகே ரைட். அப்புறம் இங்கே பாருங்க பிக்கு அப்புறம் இ வந்திருக்கு. ரைட். அப்போ இங்கே என்ன விட்டுருக்காங்க? பிக்கு அப்புறம் பி சி டி அதுக்கப்புறம் தான் இ. அப்போ இங்கே ஒரு எழுத்தை விட்டவங்க இங்கே 2 எழுத்து விட்டுட்டாங்க. ஓகே ரைட். இங்கே பார்க்கலாம். தட் இஸ் இலேருந்து ஐ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ EFGH அப்போ 3 எழுத்தை விட்டுட்டு தான் ஐ வந்திருக்கு. இப்போ இங்கே பார்க்கலாம். தட் இஸ் இங்கே பாருங்க. ஸோ எத்தனை எழுத்து விட்டுருக்காங்க? ஸோ சிக்கு அப்புறம் DEFG அப்போ 4 எழுத்தை விட்டுருக்காங்க மொத்தமாக. ஸோ இப்படி போட்டால் கூட நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறேன்? ஸோ கொஞ்சம் பக்கமாக ஸோ இப்படி போட்டுக்கிறேன். தட் இஸ் எப்படி இருக்குது பாருங்கள். CDEFG 4 எழுத்து விட்டுட்டாங்க. அப்போ இங்கேருந்து இங்கே வரணும்னா பாருங்கள் இங்கே என்ன மாதிரியான ப்ரொசீஜர் எடுத்திருக்காங்க. தட் இஸ் இங்கே ஒரு எழுத்து, இங்கே 2 எழுத்து, இங்கே 3 எழுத்து, அடுத்தது இங்கே 4 எழுத்து. அப்போ இங்கே 4 எழுத்து அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக எத்தனை எழுத்து இருக்கணும்? 5 எழுத்து தானே. அப்போ 5 எழுத்து நீங்களே விடுங்க. தட் இஸ் ஹெச்சுக்கு அப்புறம் HIJKLM. ஓகே, இத்தனையும் விட்டுட்டீங்க. அடுத்த எழுத்து என்ன வரும்? N. ஓகே, N தான் வரணும். அப்போ அது ஆப்ஷனில் இருக்கு. ஸோ N இஸ் த ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 85 பாருங்க. தட் இஸ் A-B A-B AA-A-AA- அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஸோ 85ல் அதுதான் இருக்கு. ரைட். அதுல வந்து இந்த டேஷ் இருக்கிற இடத்துல என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறது தான் கீழே வந்து ஆப்ஷன்ஸ் 4 கொடுத்து அதுல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண சொல்றாங்க. ரைட். இப்போ என்னன்னா இதுல மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் வந்திருக்குன்னு பாருங்க. சரி, நான் இப்போ பார்க்குறேன் பாருங்க. தட் இஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 எழுத்துக்கள் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக எவ்வளோ சொன்னேன்? ஸோ 15 எழுத்துக்கள் வருது. ரைட்டு. 15 வந்து எந்த வாய்ப்பாடில் முழுமையாக வரும்? தட் இஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 15 வரலாம். ஸோ அதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்க முடியாது. அல்லது இதே 15 ஸோ 3ஆம் வாய்ப்பாடில் வரும் இல்லையா? ஸோ 3 5 வரும். ரைட். 3 5 ஆர் 15. ஓகே, சரி. அப்போ இருக்கிற இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ 3 நம்ம பிரிச்சுக்கலாம். தட் இஸ் 3 எழுத்தாக. ஸோ இதுக்கு இடையில இப்படி, இதுக்கு இடையில இப்படி பிரித்து போட்டு பார்க்கலாம். ரைட். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ 3 பிரிக்கிறேன். இதுக்கு இடையில ஸோ அதுக்கப்புறம் 1 2 இது 3, 1 2 இது 3, அடுத்தது 1 2 இது 3, அடுத்தது 1 2 3. ஓகே, ரைட். இந்த மாதிரி நான் பிரிச்சுட்டேன். பிரிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்? ஸோ இதில் ஏதோ ஒரு சீக்வன்ஸ் எடுத்து, அதாவது இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாமே, எடுத்து நம்ம செலக்ட் பண்ணுவோம், டெஸ்ட்டும் பண்ணுவோம். ரைட். இப்போ ஏ எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ பாருங்க ஏன்னு எடுத்துக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த 3 முடிஞ்சிருது இல்லையா? அப்போ அதே அங்கே ரெப்பிட்டேஷன் வந்திருக்கா அப்படின்னு பாருங்க. தட் இஸ் ஏஏபி. ஸோ என்ன இருக்குது? ஏஏபின்னு இருக்கா? சரி, அப்போ இது ஏ, அப்போ இங்கேயும் ஏ, அப்புறம் பி இருக்கு. அடுத்து ஏஏ, இங்கே பி, நெக்ஸ்ட் ஏஏபி, நெக்ஸ்ட் ஏஏ, இங்கே பி வரணும். தட் இஸ் இதனுடைய சீக்வன்ஸ் பாருங்க என்ன வந்திருக்கு? தட் இஸ் நான் எழுதுறேன் பாருங்க. தட் இஸ் ஏஏபிஏபிபி அப்படின்னு வந்திருக்கு. ரைட், அப்படி தானே? ரைட். இந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்னு பாருங்க. கீழே பாருங்க ஏஏபிஏபிபி. எஸ், கரெக்ட். இதே போலவே இது இருக்கு. அப்போ இது ஆப்ஷன் கரெக்டாக தான் இருக்கும். ரைட். அப்படி இல்லைன்னா அடுத்தது எடுத்து கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ நான் எடுத்துக்கிறேன். சரி, எடுத்துட்டு இப்போ என்னன்னா மறுபடியும் அதை வந்து நான் 3 பிரிச்சுக்கிறேன். சரி, இப்போ 3 இது, மறுபடியும் இது மாதிரி 3, மறுபடியும் இது 3, மறுபடியும் 3, இப்படி பிரிச்சாச்சா? ரைட். இப்போ இந்த பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட்டு. இப்போ என்னது? இது பியா? ஓகே, அப்போ ஏபிபி அப்படிங்கிற பேட்டர்ன் வருதா? சரி, இதே இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஏபிபி. நெக்ஸ்ட் பாருங்க ஏன்னு வந்துருச்சு. இங்கே இன்னொரு ஏ வரும்போது இந்த பேட்டர்ன் ஒத்து வரலை. அப்போ இது கிடையாது, இது வராது. ஸோ அப்போ நம்ம இது எடுத்தது ஒர்க் ஆகலை நமக்கு. ரைட். அப்போ அதை எடுத்துடலாம். சரி, அடுத்தது மறுபடியும் பாருங்க. ஸோ அதே மாதிரியே ஸோ 3 நம்ம பிரிச்சிருப்போம். ரைட். அதன் பின்ன நம்ம அதை ஒர்க் பண்ணியும் பார்ப்போம். சரி, இப்போ என்னது? 7 ஸ்டார்ட் ஆகுதா? ரைட். இப்போ பாருங்க ஏஏபி, ஏஏபி, ஏஏபி வரணும். ஓகே, சரி. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஏ வந்திருக்கு, இங்கேயும் ஏ, அடுத்தது ஏ வந்திருக்கு, ஆனால் இங்கே பி வந்திருக்கு. அப்போ அங்கேயும் இது வந்து ஒர்க் ஆகலை. அடுத்தது இங்கே பி இருக்கு. ரைட்டா? இப்போ நம்ம பி போட்டு பார்க்கலாம். சரி, இப்போ அதே தான். ஸோ நம்ம பி போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ரைட், போடுங்க. ஸோ இப்போ பி போட்டு பாருங்களா? ஸோ ஏபிபி தானே? ஓகே, ஆல்ரெடி நம்ம செக் பண்ணியாச்சு. ரைட் இருந்தாலும் பண்ணலாம். ஏபிபி, ஏபிபி, ஏஏபி. பாருங்க 3மே பின்னு தான் வருது. அப்போ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இங்கே? நோ. அப்போ இதுவும் வராது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்வியஸ்லி என்னதான்? ஸோ ஆப்ஷன் 1ல இருக்கக்கூடிய ஏஏபிஏஇபிபி அப்படிங்கிறதா அதனுடைய விடை. Question number 86. Which set of numbers is like the set given? 7, 42, 252. கொடுக்கப்பட்டுள்ள இணைக்கு நிகரான இணை எது? 7, 42, 252 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அந்த 3 நம்பர்ஸை நம்ம எழுதிக்கலாம். ஸோ அதை ஒத்த 3 நம்பர்ஸ் ஆன்சர் எப்படி வரும் அப்படின்றது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. ரைட். இப்போ பாருங்க. ஸோ இந்த 7ங்கிறது 42ல் அந்த வித்தியாசத்தை பாருங்களேன். அதே போல் இந்த 42க்கும் இந்த 252க்கும் வித்தியாசத்தை பாருங்க. ரொம்ப அதிக அளவில் இருக்குது. அப்போ நிச்சயமாக இங்கே மல்டிப்ளிகேஷன் தான் நடந்திருக்கும். ரைட் தானே? ரைட். இப்போ அதாவது பெருக்கல் நடந்திருக்கும். சரி, இப்போ 7 கூட என்ன பெருக்குனா 42 வரும். ஸோ 6 பெருக்குனா ஓகே. இந்த 42 கூட எதை பெருக்குனா 252 வரும்னு நம்ம இங்கே போட்டு பார்க்கலாம். ஸோ அதே 6 நான் வந்து இங்கே பெருக்கிறேன் பாருங்க. ஸோ 6 2 12, மிச்சம் 1. ஸோ 6 நாங்கள் 24, 1 25. ஸோ அப்போ 252. ஸோ ஜஸ்ட் 6 பெருக்குனா போதும். ஓகே, ரைட் தானே? அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? ஸோ 6ஆல் பெருக்கணும் ஃபர்ஸ்ட் நம்பர்லேருந்து அப்படின்னு தெரியுது. சரி, இங்கே பாருங்க. இப்போ 8லேருந்து ஸோ 6ஆல் பெருங்க 8 6 48. இது ஓகே. பட் மறுபடியும் 48 கூட ஸோ 6ஆல் பெருக்குனிங்கன்னா 64 வருமானா? வராது. அப்போ இது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட் இது பாருங்க. 6 கூட 6 பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன வரணும்? 6 6 36 தானே வரணும். அப்போ இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க. ஸோ 6 கூட 6 பெருக்குங்க. தட் இஸ்
6 6 36. ஓகே ரைட். அப்போ 36 கூட 6 பெருக்குங்க. ஸோ நான் இங்கே போடுறேன் பாருங்க. 36 கூட 6 பெருக்குங்க. 6 6 36 3 6 18 3 21. அப்போ 216 கிடைக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். ரைட். அடுத்தது 4th ஆப்ஷனும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 8 கூட 6 பெருக்குங்க. 8 6 48 வரணும். இங்கே 64 இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 6 36 216. தட் இஸ் 6 36 and 216. Question number 87, that is 27 is related to 63, then 64 is related to which number? அதாவது 27 என்பது 63உடன் தொடர்புடையது எனில் 64 என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படிங்கறத கேள்வி. ரைட், நமக்கு என்ன தெரியும், that is 27, நெக்ஸ்ட் வந்து இது 63 அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட், இப்போ இங்க பாருங்க 27 பார்த்தோம்னா நம்மளுக்கு என்னது, இது ஒரு கன எண், that is cubic number நமக்கு தெரியுது இல்லையா, that is 3 cube. என்னது, that is 3 into 3 into 3. So it is a 27 தெரியும். அப்போ இது என்னது, that is இப்போ 4 cube போடுங்க. 4 cubeனா என்ன, so 4 into 4 into 4, that is 4 நாள் 16, 16 நாள் 64, 64 வந்து 63 ஆகணும் அப்படின்னா என்ன நடந்திருக்கணும், 4 கியூப் மைனஸ் 1 இருக்கணும். ரைட், அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, தட் இஸ் இங்கே வந்து 3 கியூப்னு இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பில் அதை விட 1 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி 4 கியூப் ஆகும். ஆன பின்னாடி அது கூட 1 நம்ம கழிக்கணும். தட் மீன்ஸ் இங்கே போடும்போது 1 கூட்டிக்கணும், அதை கியூப் பண்ணோம், அதுக்கப்புறம் 1 கழிக்கணும். அப்படிதானே தெரியுது. ஓகே ரைட். இப்போ நம்ம இங்கே 64 போடலாம். ஓகே 64 is to which நம்பர் அப்படி தான் கேட்டிருக்காங்க. ரைட், இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஸோ 4 கியூப் நமக்கு தெரியும். இப்போ தான் சொன்னேன். ஸோ 4 into 4 into 4 64 அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இப்போ 4 கியூப்லேருந்து இப்போ இந்த நம்பர் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இது கூட ஒரு 1 ஆட் பண்ணணும். என்னது, ஸோ இப்போ 5 கியூப் வரும். 5 கியூப் கூட 1 கழிக்கணும். அப்படி தானே. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் ஆன்சர். ரைட், இப்போ 5 கியூப்னா பாருங்க, தட் இஸ் 5 into 5 into 5. என்னது, ஸோ 5 5s are 25, 25 5s are 125. அதாவது 5 25, 25 5 125. அப்போ 125லேருந்து 1 கழிங்க, தட் இஸ் 124. ரைட், அது இங்கே இருக்குதா பாருங்க, எஸ் ஆப்ஷன் 1ல இருக்கு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 124, தட் இஸ் ஆப்ஷன் 1 124. Question number 88, if in a code MARK becomes JXOH and SCORE become PZLOB, then what will RANK be in that code? குறியீட்டு முறையில் மார்க் MARK என்பது JXOH எனவும் ஸ்கோர் SCORE என்பது PZLOB எனவும் குறிக்கப்பட்டால் RANK என்பது எவ்வாறு குறிப்பிடப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ரைட், இவங்க வந்து ஆல்பபெட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ரைட், இப்போ நம்ம என்ன எழுதிட்டோம், தட் இஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டோம். அடுத்து ஸ்கோர் எழுதியாச்சு. அடுத்து ரேங்க் என்னன்னு கேட்குறாங்க. ரைட், இப்போ இந்த மார்க் என்னவா இருக்குதான், JXOHன்னு இருக்கா. சரி, அதையும் நான் எழுதிட்டேன். ஓகே, இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, தட் இஸ் இங்கே ABCD யூஸ் பண்ணுறதுனால நான் மேலே ABCD எழுதிட்டேன். ஸோ ரொம்ப ஈஸி. இல்லை உங்களுக்கு போட வரும், டேரெக்டாக போட வரும்னா நீங்கள் அப்படியே கூட போடலாம் பாருங்க. ஸோ இப்போ இந்த எம் ஆனது ஜே ஆக மாறி இருக்கு. அப்படித்தானே. ரைட், எப்படி மாறி இருக்கும், ஸோ ஜேக்கு அப்புறம் என்ன இருக்க முடியும், ஸோ KL அப்புறம் தான் எம் வரும். அப்போ 2 எழுத்து வந்து விட்டுருக்காங்க. ரைட், எக்ஸ் வந்து அதுக்கு அடுத்து இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு அதுக்கு தான் ABCD எழுதியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஜேக்கு அப்புறம் பாருங்க, ஸோ KL விட்டுட்டு எம் போட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்க எக்ஸ் அப்புறம் இருக்கக்கூடிய YZ விட்டுட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரக்கூடிய ஏவை எடுத்து போட்டாங்க. அப்படிதானே. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், தட் இஸ் XYZ அப்படின்னா ஏ வந்துடுது, இதுக்கு முன்னாடி இது வந்துடுது. ரைட், இப்போ வாங்க, இப்போ இங்கே ஓ இருக்கா. ரைட், இப்போ ஓல இருந்து பாருங்க, தட் இஸ் PQR கிட்ட போயிருக்கணும். கரெக்டாக தானே போயிருக்கு, ஓனா ஆர் வந்திருக்கு இல்லை. அப்போ இங்கே என்ன இருக்கணும், தட் இஸ் PQ அப்படின்னு 2 இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆர் வந்திருக்கும். ரைட், இப்போ வந்து ஹெச். இப்போ ஹெச்சுக்கு அப்புறம் பாருங்க, தட் இஸ் IJ விட்டுட்டு கே வந்திருக்கணும். இப்படிதானே. ஹெச்சுக்கு அப்புறம் என்னது, ஐ விட்டாச்சு, ஜே விட்டாச்சு, கே வந்தாச்சு. ரைட், இப்போ அந்த மாதிரி இதுலேயும் இருக்கான்னு பாருங்க. அதாவது ஸோ 2 எழுத்துக்களை வந்து இங்கே விட்டுட்டு அப்படியே வந்து வந்திருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இந்த இடம் தான் அந்த 2 எழுத்துக்கள். சரிதானே. சரி, இப்போ இதை இங்கேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க பி இருக்கா. சரி, பிக்கு அப்புறம் QR விட்டுட்டு ST அப்படிங்கும்போது PQR தான் இங்கே இருக்கு இல்லையா. பிக்கு அப்புறம் ஸோ QR விட்டுட்டு எஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஜெட்டுக்கு அப்புறம் என்னது, தட் இஸ் AB விட்டுட்டு சி வந்துருச்சு. ஸோ இது 2ஐயும் விட்டுட்டு மறுபடியும் சி. அப்போ இங்கே AB மறுபடியும் ABCலேருந்து ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஓகே, சி வந்துருச்சு. அடுத்து எல்லுக்கு அப்புறம் பாருங்க, தட் இஸ் எல்லுக்கு அப்புறம் MN விட்டுட்டு ஓ வந்துருச்சு. ஸோ MN விட்டுட்டு ஓ வந்துருச்சு. அடுத்தது ஓக்கு அப்புறம் பாருங்க, தட் இஸ் இங்க இருந்து PQ விட்டுட்டு ஆர் வந்திருக்கணும். ஸோ இங்கே P இங்கே Q, அப்போ ஆர் வந்துருச்சு. இப்போ பிக்கு அப்புறம் பாருங்க, தட் இஸ் CD விட்டுட்டு இ வந்தாச்சு. ஓகேவா. ஸோ CD விட்டுட்டு இ வந்தாச்சு. ரைட், அந்த மாதிரி இப்போ நம்ம இங்கே பார்க்கணும். ரைட், பாருங்க இப்போ ஆறு இருக்கா. சரி, அப்போ ஆறுக்கு முன்னாடி 2 எழுத்து பார்க்கணும் இல்லையா. இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி இங்கே ஆறு இருந்துச்சுன்னா என்ன வரும்ன்ட்டு நம்ம இங்கே பார்த்துருக்கோம். தட் இஸ் என்னது, ஸோ ஓ வரணும். ஸோ ஓ போட்டுக்கலாம். எஸ் அப்படி போட்டுனா OPQ வந்துரு ஆர் வந்திருக்கும். ஸோ அப்போ ஓ வரும் தான் கட்டாயமாக. அடுத்தது ஏ இருக்குது. ஸோ ஏ நீங்கள் இங்கேருந்து கூட பார்த்துக்கலாம் டேரெக்டாக. ஸோ தட் இஸ் என்ன இருக்குது பாருங்க, ஸோ எக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ இங்கே எக்ஸ் இருந்திருக்கணும். ஸோ YZ போய்
ஏ வந்திருக்கும். நெக்ஸ்ட் என் பார்க்கணும். என் இங்க எதுவுமே இல்லை. ஸோ ஆக்சுவலி நம்ம கொஷின்ல இருந்து எடுக்கலாம் அப்படின்னா மார்க் ஸ்கோர்ல வந்து என்னங்கிற கான்செப்டே இல்லை. பட் இந்த கேங்கிறது இருக்குது. ஆமா. ஸோ இங்க இருக்கு இல்லையா, கேங்கிறது என்னது ஹெச்சா மாதிரி இருக்கா. அப்போ இந்த கேக்கு பதிலாக நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஹெச்னு போட்டுக்கலாம். ரைட். இப்போ இங்கே மேலே என்ன இருந்திருக்கும், ஸோ ஐஜேகே அப்படின்னு இருந்திருக்கும். ரைட். இப்போ இந்த 3 வச்சுட்டு நம்ம என்ன பார்க்கலாம், அந்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஓ இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஓ இருக்கு, எக்ஸ் இருக்கு, ஹெச் இருக்கு, கே மட்டும் ஸோ நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ரைட். இப்போ இங்கே பாருங்க ஓ இருக்கு, ஆனால் இங்கே ஒய் வந்திருக்கு. அப்படின்னா இது வரதுக்கு சான்சஸ் இல்லை. இங்கே ஓல ஸ்டார்ட்டே ஆகல, ஸோ இதுவும் வராது, ஸோ இதுவும் வராது. ஸோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஆன்சர் ஃபர்ஸ்ட்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நம்ம எண்ணுக்கு முன்னாடி 2 லெட்டர்ஸை தள்ளி பார்க்கலாம். தட் இஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எம்னு இருக்கு. ஓகே, எண்ணுக்கு முன்னாடி 2 லெட்டர்ஸ் பாருங்க, எல்எம் தாண்டிங்கன்னா என்ன வந்திருக்கணும், தட் இஸ் கே தானே வந்திருக்கணும். ஓகே, அப்போ இங்க எல் இருந்துச்சுன்னா இங்க கே, என் இருந்துச்சுன்னா இங்க கேங்கிறது வந்திருக்கணும். தட் இஸ் இங்க எல் எம் கேஎல்எம் என் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அப்போ ஸோ இந்த மாதிரி 2 லெட்டர்ஸை தாண்டி வர்றதுனால ஸோ நம்ம ஆர்ஏஎன்கேக்கு பதிலாக என்ன இருக்கணும், தட் இஸ் ஓஎக்ஸ்கேஹெச்ன்னு இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஓஎக்ஸ்கேஹெச். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். Question number 18 பாருங்க. If Q is equal to 17, S is equal to 19, then PARK is equal to 46, then how would you code enjoy ENJOY அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Q 17க்கு சமம், S என்பது 19க்கு சமம் மற்றும் PARK என்பது 46 என்று குறிப்பிடப்படும் எனில் enjoy ENJOY என்பது எவ்வாறு குறிப்பிடப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ என்னது, ஒரு லெட்டர் இருந்துச்சுன்னா அதை நம்பரா மாத்திடுறாங்க. ஓகே, ஸோ அதுதான் இங்கே இருக்கு. பார்க் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ தட் இஸ் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா, லெட்டர்ஸோட நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணா ஸோ 46 வருமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டோம்னா நம்ம போட்டது கரெக்ட் தான் அப்படின்ட்டு நம்ம என்ஜாய்க்கும் போடலாம். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், கியூக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 17 தானே பார்க்கலாம். ஸோ அப்போ நம்ம ஏபிசிடி எழுதிட்டேன், அதுக்கு 1 2 3 அசெண்டிங் ஆர்டர்ல நான் நம்பர்ஸும் கொடுத்துட்டேன். ஓகே, கியூவை பாருங்க, கியூக்கு நேரம் 17 இருக்கா, எஸ். அப்போ நம்ம ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எஸ் இஸ் ஈக்குவல் டு 19 இருக்குங்கிறாங்க. அப்போ எஸ்க்கு நேரம் என்ன இருக்கு பாருங்க, தட் இஸ் 19 இருக்கா, 19 இருக்கு தானே. அப்போ இதுவும் கரெக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் பிஏஆர்கே இருக்கா. சரி, இப்போ நம்ம பிஏஆர்கே எழுதி பார்க்கலாம். ஸோ பிஏஆர்கே. ஓகே, பிக்கு பதிலாக என்ன எழுதலாம், தட் இஸ் இங்கே இருக்கு இல்லையா 16. ஸோ 16 பிளஸ் ஏக்கு பதிலாக என்னது, தட் இஸ் இங்கே இருக்குல்ல 1 பிளஸ் ஆருக்கு பதிலாக என்ன எழுதலாம், தட் இஸ் 18. ஸோ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கேக்கு பதிலாக என்ன எழுதலாம், ஸோ 11. சரி, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஸோ 16 1 17 17 17 18 ஸோ 35 பிளஸ் 11 46. சரி, அப்போ நாம போட்டிருக்கக்கூடிய இந்த 1 2 3 அப்படி அசெண்டிங் வாய்ஸ்ல போட்டது கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மே பண்ணியாச்சு. இப்போ என்ஜாய்க்கு பார்க்கணும், அவ்வளவுதானே. ரைட். இப்போ போட்டுக்கோங்க, தட் இஸ் ENJOY. ரைட். இப்போ இதுக்கு ஒன்னொன்னுக்கு இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் எண்கள் போட்டா போதும். தட் இஸ் எக்ஸ் ஹெச்சுக்கு ஸோ ENJOY இருக்கு இல்லையா. ஸோ ENJOY எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் இ பார்த்துக்கலாம். தட் இஸ் இக்கு 5 இருக்கு. சரி, ரைட். இப்போ 5 என் எங்க இருக்கு பாருங்க, தட் இஸ் இங்க இருக்கா, எனக்கு நேரம் 14 போட்டுக்கோங்க. ஜே எங்க இருக்கு, ஸோ இங்க இருக்கு, அதுக்கு நேரம் என்ன இருக்கு 10. ஸோ அதையும் போட்டுக்கோங்க. ஓக்கு பதிலா ஸோ 15. சரி, அப்போ அதையும் போட்டுக்கோங்க. ஒய்க்கு பதிலா பாருங்க, தட் இஸ் இங்கே பாருங்க, ஸோ 25 இருக்கா. ஸோ இப்போ 25. சரி, இப்போ நடுவில் என்ன சிம்பிள் போடுவீங்க, ஸோ பிளஸ்ங்கிற சிம்பிள் தான் நீங்க போடுவீங்க. சரி, எல்லாத்தையுமே இப்போ வந்து கூட்டுனா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும், அவ்வளவே தான். ரைட். சரி, இப்போ 25 15 கூட்டினா ஸோ 40 40 பிளஸ் 10 50 50 பிளஸ் 14 64 பிளஸ் 5 69. இப்படி 69 நீங்க ஏதாவது ஆன்சர் இருக்கா, எஸ். ஆப்ஷன் 2 69, ஆப்ஷன் 2 69 நம்மளுடைய விடையாக இருக்கிறது. Question number 19, insert in code GOOD is written as minus star star hash BOY is written as percentage star equal to and SMART written as so multiplication symbol மாதிரி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் question mark plus at dollar, then how will the word GOAT be written அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறியீட்டு முறையில் GOOD என்பதை மைனஸ் ஸ்டார் ஸ்டார் ஹேஷ் அப்படின்றோம் எனவும், BOY என்பது பர்சன்டேஜ் ஸ்டார் சமம் எனவும் மற்றும் SMART என்பது ஸோ மல்டிப்ளிகேஷன் கொஷின் மார்க் பிளஸ் அட் டாலர் எனவும் எழுதப்படும் எனில் GOAT என்பது எவ்வாறு எழுதப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட். இப்போ பாருங்க, ஸோ ஜிக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ மைனஸ். சரி, அப்போ ஜிக்கு பதிலாக மைனஸ். இப்போ ஓ வேணும், ஏ வேணும், டி வேணும், அவ்வளோதான். சரி, இப்போ ஓ அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ 2 டைமும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்டார்னு தான் தந்திருக்காங்க. அப்போ நம்ம இதுக்கு ஸ்டார்னே வச்சுக்கலாம். இப்போ ஏங்கிறது எங்க இருக்கு, இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிறதுல ஏ இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக இங்க 3வது என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு. அப்போ இதுக்கு பதிலாக பிளஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டி பாருங்க, ஸோ டி இருக்கு இல்லையா, இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிறதுல டி இருக்கா. ரைட். அதுக்கு பதிலாக என்ன இருக்கு, தட் இஸ் டாலர் சிம்பிள் இருக்கா. அப்போ இதுக்கு பதிலாக டாலர் சிம்பிள் போட்டுக்கலாம்.
ரைட். அப்போ நம்மளுக்கு எந்த மாதிரி ஆன்சர் வரணும், இது டேரெக்டாக ஒவ்வொன்றும் எடுத்து எழுதியும் நான் உங்களுக்கு காமிக்க முடியும். பட் நான் உங்களுக்கு டேரெக்டாகவே GOAT அங்கே கொஷினில் இருக்கிறத வச்சு நான் வந்து காமிச்சிட்டேன். சரி, அப்போ நம்மளுடைய ஆன்சர் இந்த மாதிரி இருக்கணும். தட் இஸ் மைனஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ ஆக்சுவலாக மைனஸ்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போதே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம செக் அவுட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். ரைட். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர், தட் இஸ் மைனஸ் ஸ்டார் பிளஸ் டாலர். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 மைனஸ் ஸ்டார் பிளஸ் டாலர். Question number 91. Arrange the following words in alphabetical order and select the correct sequence. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, accord, access, accept, accurate, assent அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின்வரும் வார்த்தைகளை அகர வரிசையில் வரிசைப்படுத்தி சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும். accord, access, accept, accurate, assent. ரைட், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்றது பார்த்தீங்கன்னா ஏல தான் ஸ்டார்ட் ஆகுது. ரைட், அப்போ நம்மளுக்கு ஏ தான் வரும். சரியா? ஸோ அப்போ நம்ம 4 ஏவை போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் மாதிரியான கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியாக ஏபிசிடியை வச்சு நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்துலையும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சி தான் இருக்குது. ஸோ நம்ம சின்னு போட்டுக்கலாம். ஓகே, அடுத்ததாக இருக்கிறதும் பாருங்க எல்லாமே சி தான். அப்போ அடுத்த சியும் போட்டுக்கலாம். இனிமேல் தான் கொஞ்சம் மாறும். ஸோ அதை மட்டும் ஏபிசிடி வரிசைப்படி நம்ம எழுதிடணும், அவ்வளோதான். சரி, இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ ஏசிசி இங்கே ஓ இருக்கு, இங்கே வந்து என்ன இருக்கு, ஓ இருக்கு, இங்கே என்ன இருக்குது, இ இருக்கு. ரைட், இங்கே இ இருக்கு. ஸோ இங்கே யூ இருக்கு. ஸோ இங்கே வந்து இ இருக்கு. ரைட், இப்போ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இ தாண்டி தான் ஓகே போகும் ஏபிசிடியில். அப்போ முதல்ல நம்ம ஈல இருக்கக்கூடியதை மட்டும் எடுத்துக்கலாம். தட் இஸ் இது. ஸோ இது இந்த 3 மட்டும் எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த ஈக்கு அப்புறம் இருக்கிறது. ஸோ நான் வந்து 3 ஈ போட்டுக்கிறேன். ரைட், 3 ஈ போட்டாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு ஏசிசி இருக்கு, மொத்தம் 5 இருக்கு இல்லையா? ரைட், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது என்ன இருக்குது? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் இங்கே வந்து எஸ் அப்படின்னு இருக்கு, இங்கே வந்து என்னு இருக்கு. ரைட்டா? சரி, இப்போ இந்த 3ல என்ன ஃபர்ஸ்ட் வரும்? தட் இஸ் அசென்ட், இஎன்டி அப்படின்ட்டு. ஸோ இஎன்டி, எண்ணுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்னா ஸோ அக்செப்ட், பிடின்னு வரும். ஓகே, அதுக்கப்புறம் இஎஸ்எஸ் அக்சஸ் அப்படின்ட்டு இது வரும். அப்போ நம்ம என்னென்னலாம் போட்டாச்சு? ஸோ இ போட்டாச்சு. நெக்ஸ்ட் அக்செப்ட் அப்படின்னு சியை போட்டாச்சு. ஸோ போடும்போது உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஆன்சரில் பாருங்க இது 4th ஆப்ஷனில் இருக்கு. ரைட், பார்த்துடலாம். நெக்ஸ்ட் அக்சஸ் அப்படிங்கும்போது ஸோ அது வந்து பி. ஸோ அப்போ 3வது பார்த்தீங்கன்னா பின்னு இருக்கணும். நெக்ஸ்ட் இப்போ ஏசிசி இங்கே என்ன இருக்குது? தட் இஸ் ஓ இருக்கா? ரைட்டு, இங்கே என்ன இருக்குது? தட் இஸ் ஓக்கு அப்புறம் இங்கே லாஸ்ட்ல அக்யூரேட்ல யூ தான் இருக்கு. ரைட், அப்போ ஸோ ஓ முடிச்சுட்டு தான் யூ வரும். அப்போ அக்கார்டு முன்னாடி வந்துடும், அக்யூரேட்டுங்கிறது லாஸ்ட்ல வந்துடும். ஸோ அப்போ இதுக்கு அக்கார்டு வந்து என்னது? ஏ. அடுத்தது தட் இஸ் டி. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன வரிசையில் அமையணும்? தட் இஸ் இசிபிடிடி ஏடின்னு அமையணும். தட் இஸ் ஆப்ஷன் 4th இசிபிஏடி. ஸோ ஆப்ஷன் 4 இசிபிபிஏடி அப்படிங்கிறது நம்மளுடைய விடை. ஸோ கொஸ்டின் நம்பர் 92 பாருங்க. ஸோ வட்டத்துக்குள்ள வட்டம், இந்த 3 வட்டமும் ஓவர்லாப் ஆகுது. இந்த 3 வட்டமும் டச் பண்ணாமல் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு பெரிய வட்டம், அதுக்குள்ள 2 வட்டம் ஸோ ஓவர்லாக் ஆயிருக்கு. ரைட்டு, இதுக்கு ஏபிசிடின்னு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. தமிழ்லேயும் அதுதான். ஸோ ஐடென்டிஃபை த டயக்ராம் ஏபிசிடி to which the sets of words belong. ஸோ கொடுக்கப்பட்டுள்ள படங்களிலிருந்து ஏபிசி மற்றும் டி வினா 92 தரப்பட்டுள்ள தொகுப்பிற்கு இயைந்த படத்தினை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபேஸ், மவுத், டீத், அதாவது முகம், வாய், பற்கள் அப்படிங்கிறாங்க. சரி, நமக்கு தெரியும் நம்ம முகத்துக்குள்ளதான் என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட்? ஸோ நம்மளுடைய வாய் இருக்கும். சரி, வாய்க்குள்ளதான் நம்மளுக்கு என்ன இருக்கும்? தட் இஸ் பல் இருக்கும், அவ்வளவுதானே? சரி, அப்ப இந்த அமைப்பு இருக்கிறது ஸோ எப்படி இருக்கு? ஸோ வட்டத்துக்குள்ள வட்டம் அப்படிதானே இருக்கு. ஏன்னா வந்து பல்லுங்கிறது உள்ள இருக்கும். நெக்ஸ்ட் அதை சுத்தி வாய், மவுத் அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் அதை சுத்தி என்ன இருக்கும்? ஃபேஸ், அப்படிதானே இருக்கும். அப்ப நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏன்னா இந்த மாதிரியான ஃபிகர் இருக்கிறது ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. அதனால நம்மளுடைய விடை ஆப்ஷன் 1 ஏ. ஆப்ஷன் 1 ஏ தான் நம்மளுடைய விடை. Question number 93. Which of the following word can be formed by using the letter of the word reverberation? Reverberation என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி எந்த வார்த்தையை உருவாக்கலாம்? ரைட், இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன்சர்ல இருந்து தான் நம்ம செக் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட், பர்த், பென்ட், ஆக்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம இ இருக்கான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இ, எஸ் இங்கே இருக்கா? ரைட். நெக்ஸ்ட் வி இருக்கா? இருக்கு. மறுபடியும் இ, அது ஒரு டைம் இருந்தாலே இருக்குது. ரைட்டு. நெக்ஸ்ட் ஆர் இருக்கா? பாருங்க, எஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட்ல இருக்குல்ல. ரைட், அடுத்தது இயும் இருக்கு. அடுத்தது எஸ் இருக்கான்னு பாருங்க. நோ, நெவர். ஸோ எஸ் இல்லை, அதனால இந்த ஆன்சர் வரதுக்கு சான்சஸ் இல்லை. ஓகே, இப்போ நம்ம இங்க பர்த் பார்க்கலாம். பி இருக்கா? பாருங்க, எஸ் இங்க இருக்கு, பி இருக்கு. ஐ இருக்கா? ஸோ இங்க இருக்கு. ஆர் இருக்கா? எஸ் இங்க இருக்கு. டி இருக்கா? எஸ், டியும் இருக்கு. ஹெச் இருக்கா? பாருங்க, நோ, ஹெச் இல்லை. ஸோ அப்போ இந்த செகண்ட் ஆப்ஷனும் கிடையாது. நெக்ஸ்ட் தேர்ட் பாருங்க, தட் இஸ்
பி இருக்கா? எஸ் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் இ இருக்கா? எஸ் இ தான் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம்ல, இ இருக்கு. நெக்ஸ்ட் என் இருக்கான்னு பாருங்க. எஸ் லாஸ்ட்ல இருக்குல்ல என். நெக்ஸ்ட் டி இருக்கா? ஸோ டியும் இருக்கு. ஸோ அப்போ பென்ட் வரதுக்கு சான்சஸ் அதிகம். இப்போ ஆக்ஷனே நம்ம செக் பண்ணிட்டோம்னா அதான் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். பென்ட்டை தான் நம்ம ஆன்சர்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ ஆக்ஷனில் ஏ இருக்கா பாருங்க. ஸோ எஸ் ஏ இருக்கு. நெக்ஸ்ட் சி இருக்கா? ஸோ சி இங்கே எங்கேயுமே இல்லை. அப்போ நம்ம சி வரல. அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஸோ ஆப்ஷன் 4ம் வராது. அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3 பென்ட். ஸோ ஆப்ஷன் 3 பென்ட் தான் நம்மளுடைய விடை. Question number 94. In the following diagram, the square represents women, triangle represents corporate managers, and circle represents MBAs. Which number part represents women MBA corporate managers? கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் சதுரம் பெண்களையும் முக்கோணம் நிறுவன மேலாளர்களையும் வட்டம் MBA படித்தவர்களையும் குறிக்கிறது. இதில் எந்த எண் MBA படித்த பெண் நிறுவன மேலாளரை குறிக்கிறது அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க கீழே ஒரு ஃபிகர் கொடுத்துட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தட் இஸ் இதில் வந்து ஸ்கொயரு, அப்புறம் ட்ரையாங்கிள், அப்புறம் வந்து இந்த வட்டம் சர்க்கிள் எல்லாம் கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ அதுல இருந்து நம்ம வந்து இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஸோ நம்ம முக்கியமா இம்பார்ட்டன்ட் பார்க்கறது தட் இஸ் விமன் MBA கார்பரேட் மேனேஜர்ஸ். அப்போ 3லயுமே இருக்கணும், அப்படித்தானே? ஸோ தட் இஸ் படித்த பெண், அதாவது எதை படிச்சா MBA படித்த பெண் நிறுவன மேலாளர் அப்படிங்கிறாங்க. ரைட். அப்போ இது 3மே இருக்கிற மாதிரி இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும். சரி, இப்போ நான் இங்க போடுறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்போ வந்து வட்டம். ஸோ நம்ம இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குறிச்சிக்கலாம். தட் இஸ் என்ன சொல்றாங்க இதுல இருக்கிறதுல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பாருங்க. ஸ்கொயர் என்ன ரெப்ரசென்ட் பண்ணதுன்னு சொல்றாங்க? விமன். ஓகேவா? அப்போ ஸோ விமன் அப்படிங்கிறது தட் இஸ் பெண்கள். பெண்கள் அப்படிங்கிறது என்னென்ன நம்பர்ஸ் வருதுன்னு பாருங்க. தட் இஸ் ஸ்கொயரை பாருங்க. ஸ்கொயருக்குள்ள இருக்கிறது என்னென்ன? தட் இஸ் இதுக்குள்ள இருக்கிறது. ரைட். இப்போ இதுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் எழுதுங்க பார்க்கலாம். என்னென்னது? ஸோ சின்ன நம்பர்ல இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. தட் இஸ் 3, 4, 8, 10. ரைட். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? தட் இஸ் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள்னா முக்கோணம். முக்கோணம் என்ன சொல்லுது? தட் இஸ் மேலாளர்களையும் அப்படிங்கிறது. தட் இஸ் கார்பரேட் மேனேஜர்ஸ். ஓகேவா? அப்போ ஸோ இந்த ட்ரையாங்கிள் என்னது? கார்பரேட் மேனேஜர்ஸ். அதை எம்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. மேனேஜர்ஸ், மேலாளர்கள். ஓகே. இப்போ ஸோ ட்ரையாங்கிள் இது இதுதானே. ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படி சின்ன நம்பர்ல இருந்து எழுதுங்க பார்க்கலாம். தட் இஸ் என்ன நல்லா இருக்குதுன்னு பாருங்க. தட் இஸ் 3, 5, 6. ரைட். அடுத்தது என்ன இருக்குது? ஸோ தட் இஸ் சர்க்கிள். சர்க்கிள் ரெப்ரசன்ஸ் வாட்? MBA. ஸோ சர்க்கிள்ங்கிறது MBA ஹோல்டர். ஸோ MBA படித்தவர்கள். ஸோ இப்போ MBA அப்படிங்கிறது எதை குறிக்குது? தட் இஸ் வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய சர்க்கிள் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் குறிக்குது. ரைட் தானே? ஸோ இதை நீங்க உடனே போட்டுருங்க. பட் இது உங்களுக்கு ரவுண்ட் எல்லாம் போட்டு காமிச்சு நான் போடுறதுனால டைம் ஆகுது. இல்லைன்னா நீங்க போடும்போது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா. ஸோ பாருங்க, இதுல சின்ன நம்பர்ஸ்ல இருந்து எழுதுங்க. ஸோ இந்த வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன நம்பர்ஸ் என்னது? தட் இஸ் 3, 4, 5, 10, 13 இல்லையா? ஸோ அப்போ எழுதிக்கோங்க. தட் இஸ் 3, 4, 5, 10, 13. இப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க? ஸோ 3மே சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கக்கூடிய நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. தட் இஸ் இந்த 3மே பார்த்தீங்கன்னா ஸோ 3 தான் ஒர்க் ஆகுது. மீதி இப்படி இருக்கக்கூடிய 4, 5, 4 எல்லாம் மாறி மாறி இருக்கு பாருங்க. ஸோ இதுல எதுவுமே மீதி எல்லாம் வந்து பொதுப்படியா இல்லை. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னவா வரணும்? ஸோ 3ங்கிறது தான் வரணும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் நீங்க ஸோ 3ன்னு சொல்லி கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1, 3. ஆப்ஷன் 1, 3. Question number 95. A is B's sister, C is B's mother, D is C's father, E is D's mother. Then how is A related to D அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. A என்பவர் B இன் சகோதரி, C என்பவர் B இன் தாய், D என்பவர் C இன் தந்தை, E என்பவர் D இன் தாய் எனில் D என்பவருக்கு A என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்க A is B's sister அப்படிங்கிறாங்க. ரைட். இப்போ சிஸ்டர் பிரதர் அப்படின்னா ஜஸ்ட் அதை நீங்க எப்படி குறிக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் அப்படிங்கிற. ஏன்னா அந்த வீட்டுக்கு அந்த 2 குழந்தைகள் இப்போ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரியோ அல்லது அதாவது பிரதர் அண்ட் சிஸ்டரோ இல்ல பிரதர்ஸோ இல்ல சிஸ்டர்ஸோ இருந்தாங்கன்னா அவங்க அந்த வீட்டுல சமமான பங்கு இருக்கு அவங்களுக்கு. அதனால அவங்க நான் சமம் அப்படிங்கிற மாதிரி நான் குறிச்சுக்கிறேன். ஓகே ரைட். அதே போல இப்ப இந்த மதர் அப்படிங்கும்போது அவங்க லேடியை குறிக்குது. லேடி மீன்ஸ் ஒரு பெண். பெண் அப்படின்னா இப்ப நம்ம குட்டி குழந்தைகள் எப்படி நம்ம வந்து ஜடை அப்படி போடுவோம் இல்லையா? ஜடை வந்து ரெட்டை ஜடை போடுறோம் அப்படிங்கறத ஒரு ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட்ல வைக்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க இங்க இதுபடி பாத்தீங்கன்னா C is B's mother அப்படிங்கிறாங்க. Cங்கிறவங்க B-னுடைய தாய். அப்ப C அப்படின்னு போட்டனால அவங்க பெண் அப்படின்னு குறிக்கிறதுக்கு ஸோ ரெட்டை ஜடை அப்படிங்கிற மாதிரி நான் போட்டு காமிச்சிடுறேன். இது ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு தான் நம்ம வச்சுக்கிறோம். ரைட். இந்த மாதிரியான நம்ம முன்னெடுப்பெல்லாம் எடுத்துட்டு போட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம ஈஸியா வந்து என்ன பண்ணலாம்? ஸோ போட்டு புரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு காரணத்துக்காக தான். சரி, ஃபர்ஸ்ட் இப்ப பாருங்க A is B's sister அப்படிங்கிறாங்க. A என்பவர் B உடைய சகோதரி அப்படிங்கிறாங்க. ஓகே. அப்ப என்ன நடக்குது? தட் இஸ் A அப்படிங்கிறவங்கள போட்டுக்கோங்க. தட் இஸ் அவங்க என்னது? B-னுடைய சகோதரி அப்படிங்கும்போது 2 பேருமே அந்த வீட்டுக்கு சமமானவங்க. முதல்ல அதை பாத்துக்கோங்க. இதுல யார் வந்து பெண் அப்படிங்கன்னா A என்பவர் தான் வந்து சகோதரி அப்படிங்கிறாங்க. தட் இஸ் A is அப்படிங்கறனால சோ A தான் பாத்தீங்கன்னா பெண். அப்ப நான் இங்க 2 டாட் வச்சுக்கிறேன். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க C is B's mother அப்படிங்கிறாங்க. சோ அப்ப C என்பவர் என்னது? B உடைய மதர் அப்படிங்கிறாங்க. சோ இவங்களுக்கும்
இவங்க என்ன ஆகுது? ஸோ மதர் ஆகுது. ஸோ இது பி வந்து ஆணாகவும் இருக்கலாம் அல்லது பெண்ணாகவும் இருக்கலாம். அத பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் இல்ல. ஆனா சி வந்து நிச்சயமா பெண் தான். ஏன்னா வந்து அவங்க மதர்ன்ட்டாங்க. ரைட். அப்ப சி என்பவர் பிக்கு மதர்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய சகோதரி தானே ஏ. அப்ப அவங்களுக்கும் அவங்க மதரா தானே இருக்க முடியும். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க. டி இஸ் சிஸ் ஃபாதர். தட் இஸ் டி என்பவர் சியின் தந்தை அப்படிங்கிறாங்க. ஓகே. அப்ப டி அப்படிங்கிற இன்னொருத்தர் இருக்காரு. அவர் என்னன்னா ஸோ சியோடைய தந்தையாக இருக்கார். அப்ப அவர் ஆண் தான். நல்லா தெரியும். ஸோ அதை அப்படியே போட்டாச்சு. நெக்ஸ்ட் இ என்பவர் டியின் தாய் அப்படிங்கிறாங்க. ஓகே. சரி. தட் இஸ் இ இஸ் டிஸ் மதர் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப அதுக்கு மேல இ அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அந்த இ எப்படி இருப்பாங்கன்னா ஸோ டிக்கு தாய் அப்படிங்கறனால இவங்க பெண் அப்படிங்கிற நமக்கு தெரியுது. ஓகே. தென் ஹவ் இஸ் ஏ ரிலேட்டட் டு டி அப்படிங்கறதான் கேள்வி. தட் இஸ் டி என்பவருக்கு ஏ என்ன உறவு? தட் இஸ் டி என்பவருக்கு ஏ என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ பார்த்தோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுக்கு ஈஸியா தெரியும். தட் இஸ் டி உடைய பொண்ணு சி, சி உடைய பொண்ணு ஏ. இப்ப சொல்லுங்க தன்னோட பொண்ணோட பொண்ணை என்னன்னு சொல்லுவோம் நம்ம? தட் இஸ் பேத்தி அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ ஸோ டில இருந்து ஸோ சி என்பவர் மகள், மகளினுடைய மகளாக ஏ இருக்கறனால ஸோ நிச்சயமா இது வந்து கிராண்ட் டாட்டர். ஸோ டாட்டர் அண்ட் இதுக்கு ஏங்கிறவங்க கிராண்ட் டாட்டர். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4 கிராண்ட் டாட்டர். ஆப்ஷன் 4 பேத்திங்கிறது தான். Question number 96. Select the figure from the given options 1, 2, 3, 4, which when kept in the blank space of figure X would complete the pattern. கீழ்காணும் படத்தில் எக்ஸ் விடுபட்ட பகுதியினை கீழே கொடுக்கப்பட்டுள்ள 1, 2, 3, 4 ஆகிய மாற்று விடைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இங்க ஒரு படம் போட்டிருப்பாங்க. அந்த படத்துல வந்து ஸோ இந்த கொஷின் மார்க் போட்ட இடம் என்ன வரும் அப்படிங்கறது தான் அவங்களுடைய கேள்வி. ரைட். இப்ப நம்ம அதை நம்ம பார்க்கலாம். சரி. ஸோ இப்போ நம்ம இந்த படத்துல இருக்கக்கூடிய பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ பாருங்க இங்க ஃபர்ஸ்ட் ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சதுரத்தை நான் என்ன பண்ணிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்த அளவுல ஒரு சதுரமா இந்த அளவுல ஒரு சதுரமா வந்து பிரிச்சிருக்காங்க. அவ்வளவுதானே. சரி, அது பிரிச்சாச்சு. அதன் பின்ன பாத்தீங்கன்னா ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க இப்படி இங்க இப்படி இங்க இப்படி இங்க இப்படி. ஸோ அப்ப வெளியில இருக்க பேட்டர்ன்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்புறம் இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க இருக்குது, அப்புறம் இங்க போனுச்சு, அப்புறம் இங்க அடுத்தது இங்க வந்துருச்சு, அப்புறம் கீழே வந்துருச்சு. சரி, இப்ப இங்க பாருங்க. இப்ப அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த இடம் வேணும்னா ஸோ இது சம்மந்தப்பட்ட இடம் இங்க 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 தான் இருக்கு. ஏன்னா இதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ இது வந்து ஆஸ் யூஷுவல் இருக்கு. ஓகே. ரைட். இப்ப பாருங்க ஸோ இந்த பிளஸ் அப்படிங்கிற இந்த சிம்பிள்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து லெஃப்ட் சைட்ல மேல இருக்கு. ஓகே. அடுத்ததுல பாத்தீங்கன்னா ரைட் சைடு வந்துருச்சு, அப்புறம் ரைட் சைட்ல கீழே இருக்கு. அப்ப அடுத்த படத்துல அதே போல கட்டம் போட்டு ஸோ எங்க இருக்கும் இந்த பாயிண்ட் இங்க தானே வந்திருக்கும். தட் மீன்ஸ் தான் இந்த மாதிரி தானே வந்திருக்கும். ரைட். இந்த மாதிரியான ஃபிகர் எங்க இருக்கு? ஆப்ஷன் 2. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சராக இருக்கும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 2ல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான உருவமைப்பு தான் நம்மளுடைய விடை. ஸோ கொஸ்டின் நம்பர் 97 பாருங்க. ஸோ ஒரு படம் உருவம் கொடுத்துட்டாங்க. ஸோ த நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள் இன் த கிவன் டயக்ராம் இஸ் கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சரி, இப்ப செவ்வகம் எப்படி இருக்கணும்? ஸோ இந்த மாதிரி ஸோ நீல அகலம் இருந்துச்சுன்னா அதை நம்ம செவ்வகம்னு சொல்லுவோம். தட் இஸ் லென்த் அண்ட் பிரெத் இருந்துச்சுன்னா நம்ம செவ்வகம்னு சொல்லுவோமா? ரைட். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொன்றுக்குமே நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு நம்பரை கொடுத்துக்கலாம். இப்ப இதை வச்சு நம்ம கவுண்ட் பண்ணா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். சரி, இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிறது ஒரு செவ்வகம். தட் இஸ் ரெக்டாங்கிள் தானே. அப்ப பாருங்க. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்ட்டு மொத்தமா எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு? ஸோ 6 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு. ரைட். இப்ப நம்ம ரெண்டு எடுக்கலாமா? தட் இஸ் இங்க பாருங்க. ஸோ இந்த 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரெண்டு எடுக்கலாம். தட் இஸ் எப்படி எடுக்கலாம்? ஸோ 1, 2, அடுத்து 3, 4, அடுத்து 5, 6. ஓகே. அதே போலவே ஸோ நம்ம இப்படி எப்படி எடுக்கலாம்? தட் இஸ் 1, 3 அப்படின்னு எடுக்கலாம் இல்லையா? சரி, அப்படிதான் எடுக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 3, 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்டாங்கிள் எடுக்கலாம். ஸோ அதான் நான் போட போறேன். ஸோ தட் இஸ் 1, 3. ஸோ நெக்ஸ்ட் 3, 5, அடுத்து 2, 4, அடுத்து 4, 6. ஸோ இந்த மாதிரி ஸோ நான் இப்போ போட்டதெல்லாம் உங்களுக்கு வரைஞ்சே காமிக்கிற பாருங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் என்ன 1, 3 தானே. ஸோ அப்போ 1, 3னா இது. நெக்ஸ்ட் 3, 5னா ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த செவ்வகத்தை எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் 2, 4 அப்படின்னா ஸோ இந்த செவ்வகத்தை நான் சொல்றேன். நெக்ஸ்ட் பாருங்க 4, 6னா ஸோ இந்த செவ்வகம். ரைட், எடுத்தாச்சு. ஸோ மொத்தம் எத்தனை கவுண்டிங் வருது பாருங்க. தட் இஸ் 7 கவுண்டிங். ரைட். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது 3 எடுக்கலாம். சரி, எப்படி 3 எடுப்பீங்க? தட் இஸ் 1, 3, 5 இது ஒரு செவ்வகம் ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட் 2, 4, 6 இது ஒரு செவ்வகம். சரியா? ரெக்டாங்கிள். ஸோ நம்ம இப்போ எடுக்கலாம். தட் இஸ் 1, 3, 5 அடுத்தது 2, 4, 6. ஸோ மொத்தமா அதுலயும் பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கு? ஸோ 2 இருக்கா? சரி, ஓகே, போட்டாச்சு. அதன் பின்ன பாருங்க. ஸோ இப்போ 4 எடுக்கலாம். ஓகேவா? சரி, எப்படி 4 எடுப்பீங்க? தட் இஸ் இந்த 1, 2, 3, 4 நெக்ஸ்ட் 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு 4 எடுத்துக்கலாம். சரி, இப்போ அதையும் நான் இங்க எழுதுறேன். தட் இஸ் 1, 2, 3, 4 அடுத்தது 3, 4, 5, 6. ஸோ இதுல எத்தனை மொத்தம்? ஸோ
2 இருக்கு போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹோலா இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் எடுக்கலாம். தட் இஸ் இது டோட்டலா இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள். ஓகே ரைட். இப்போ என்ன இருக்கு? தட் இஸ் 1 2 3 4 5 6 எல்லாம் சேர்த்து ஒரே ஒரு ரெக்டாங்கிள். ரைட். இப்போ நீங்க ஆட் பண்ணுங்க. ஸோ 6 plus 7 13 13 plus 2 15 15 plus 2 17 plus 1 18. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 1 18. ஸோ ஆப்ஷன் 1 18 தான் நம்மளுடைய விடை. Question number 98. There is a relationship between figure A and B. Establish a similar relationship between figure C and D by choosing figure from the set of following answers. That is answer figures. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் முதல் 2 படங்கள் A மற்றும் B ஒரு வகையில் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளன. அதே தொடர்பு அடுத்த 2 படங்களிலும் C மற்றும் D பொருந்தும். விடுபட்ட இடத்திற்கு D சரியான படத்தினை 4 மாற்று விடைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். என்னன்னா சோ இங்க மொத்தமா 4 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. சோ இந்த படமானது இதோட சம்பந்தப்பட்டது எனில் இந்த படம் எதனுடன் சம்பந்தப்பட்டது அவ்வளவுதான் கொஸ்டின். ரைட்டா? சோ அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்க கொஸ்டின் ஃபிகர்ஸ் தட் இஸ் வினா படங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் ஒரு செவ்வகம். தட் இஸ் ஒரு ரெக்டாங்கிள் பாத்தீங்கன்னா சோ அதன் கீழே பாத்தீங்கன்னா ஒரு கோடு இருக்கு. ஓகே. அடுத்த படத்துல பாருங்க அதே ரெக்டாங்கிள் தான். பட் அந்த கோடு மேல போயிடுச்சு. அப்புறம் இன்னொரு ரெக்டாங்கிள் அதோட லெஃப்ட் சைட்ல வந்துருச்சு. ரைட். இப்போ அதே பேட்டர்ன் நீங்க யூஸ் பண்ணுங்க. சோ ஒரு முக்கோணத்துக்கு கீழே ஒரு கோடு இருக்கு. தட் இஸ் ட்ரையாங்கிள் கீழே ஒரு கோடு இருக்கா? அப்ப இங்க என்ன ஆகும்? ட்ரையாங்கிளுக்கு மேல ஒரு கோடு. நெக்ஸ்ட் அதே போல ஒரு ட்ரையாங்கிள் லெஃப்ட் சைட்ல வரும். சோ இந்த மாதிரி ஃபிகர் எங்க இருக்கு? சோ இது ஆப்ஷன் 3ல இருக்கா? ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3ல இருக்கக்கூடிய இந்த அமைப்பு தான். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள். அப்புறம் ட்ரையாங்கிள் மேல பாத்தீங்கன்னா ஒரு கோடு. ஸோ ஆப்ஷன் 3ங்கிறது நம்மளுடைய விடை. Question number 99. In the following question, four figures 1, 2, 3 and 4 are given in which 3 of these figures are alike in some way while one is different. Find the one which is different. That is கொடுக்கப்பட்ட படங்கள் 1 2 3 மற்றும் 4ல் 3 படங்கள் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் ஒரே வகையில் அமைந்துள்ளன. ஒரு படம் மட்டும் பொருந்தாத வகையில் உள்ளது. அதனை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் என்னது? ஸோ 1 2 3 4 படங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த படத்துல ஒண்ணு மட்டும் வித்தியாசம். அதை நீங்க கண்டுபிடிங்க அப்படிங்கறத கேள்வி. ரைட். இப்ப பாருங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க இது வந்து ஒரு சதுரம். சரியா? அந்த சதுரத்தை வந்து பாதியா பிரிச்சுட்டாங்க. ரைட். பிரிச்சுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க. ஸோ இந்த உள்ள பாத்தீங்கன்னா ஒரு முக்கோணம் ஏற்படுத்தியிருக்காங்க. சரி. அந்த முக்கோணத்துல பாருங்க. சோ என்னது? முனைப்புள்ளிகள் எங்க இருக்குன்னு பாருங்க. சோ இது இங்க இது இங்க இது இங்க. சோ இங்க கரெக்டா தானே இருக்கு. ரைட். இதே போலதான் இந்த படத்துலயும் இருக்கு. சோ இங்க அதே போலதான் இங்க. ஓகே ரைட். இப்ப இங்க பாருங்க வட்டமா. சரி. அந்த வட்டத்தை பாதியா பிரிச்சிருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா வட்டம் வந்து பாதியா பிரிச்சிருக்காங்க. ஓகே. பட் இதுல பாருங்க. சோ இந்த முனைப்புள்ளிகள் இங்க வருது. அப்படி இங்க முனைன்னு சொல்ல முடியாது. தட் இஸ் இது வந்து ஜஸ்ட் சோ வட்டத்துல அரை வட்டமா இது வந்து பிரிச்சிருக்காங்க இப்படி. ஓகேவா? ஸோ இந்த புள்ளிகள் வந்து இங்க வர மாதிரி இருக்கு அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா பட் இது என்ன ஆகுதுன்னா ஸோ இது இங்கேயும் வந்துருச்சு. அப்ப நிச்சயமா இதுதான் மாறுபட்ட படமாக இருக்க முடியும். தட் இஸ் இந்த வட்டத்துக்குள்ள பிரிக்கும் போது அது அரை வட்டம் அப்படிங்கிறது. ஸோ அப்படியே மேல கீழுக்கு கீழ் போகணும். இங்க அதுதான் நடந்துச்சு. ஏன்னா நம்ம அந்த சதுரத்தை பிரிக்கும் போது முக்கோணம் உருவாகுது. அந்த முக்கோணம் இங்க மேல முக்கோணம் அப்படியே போகுது. இங்க கீழே முக்கோணம் அப்படியே வருது. இங்கேயும் மேல வட்டம் அப்படியே போகுது. இங்க கீழே வட்டம் அப்படியே வருது. ஆனா இது அப்படி கிடையாது. ஸோ வட்டத்தை பிரிச்சா சோ உள்ள ஆக்சுவலா இந்த மாதிரி வட்டம் வந்திருக்கணும். அப்படி வராம என்ன ஆகுது? உல்டாவா, அதாவது தலைகீழாக சோ வட்டம் இப்படி வருது. சோ இது இப்படி வருது. இது வந்து இப்படி வருது. அப்ப நம்மளுடைய ஆன்சர் சோ ஆப்ஷன் 4ல இருக்கக்கூடியதுதான். சோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 4. இந்த உருவமைப்பு தான் நம்மளுடைய விடையாக இருக்கிறது. Question number 100. The mirror image of this figure. ஸோ இதனுடைய இந்த சைடு இப்படி பார்த்தோம்னா எப்படி மிரர் இமேஜ் வரும் அப்படிங்கறத கேள்வி. ஸோ அதனுடைய கண்ணாடி பிம்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கேள்வி கேட்டிருக்காங்க. சரி. இப்ப பாருங்க. இந்த கோடை பொறுத்த வரைக்கும் அப்படியே தான் வந்துடும். சரியா? இங்க பாருங்க இந்த கோடு இருக்கு இல்லையா? அந்த கோடை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்படியே ஸ்ட்ரைட் லைன் அப்படியே தான் இருக்கும். ரைட். அதன் பின்ன பாருங்க. ஸோ இதுல லெஃப்ட் சைட்ல மிரர் இமேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு லெஃப்ட் ரைட்டா தெரியும் இல்லையா? அதாவது இடது பக்கம் வந்து வலது பக்கமாகவும் வலது பக்கம் இடது பக்கமாகவும் தெரியும். அப்போ இதோடைய ஓப்பன் அதாவது வட்டமா இருந்ததுன்னா எந்த வித வித்தியாசமும் இல்லை. ஜஸ்ட் இப்படி இருக்கிறது அப்படியே தான் வந்திருக்கும். பட் இங்க என்ன ஆகுதுன்னா இது லெஃப்ட் சைட்ல ஓப்பன் இருக்கு. அப்ப இந்த பக்கம் வரும்போது என்னது? ஸோ ரைட் சைட்ல தான் இப்படி ஓப்பன் இருக்கும். சரிதானே? ஸோ இப்படி வந்திருக்கணும். ஓகே தானே? இந்த மாதிரியான அமைப்பு எங்க இருக்குது? ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்ல இருக்கல்ல, அதுதான் நம்மளுடைய விடை. ஸோ ஆப்ஷன் 1 இதுதான் நம்மளுடைய ஆன்சரா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. That's all. Like, share and subscribe Shifa Diaries.